then only you get a confidence. ஓகேங்களா? நீங்க என்னதான் கான்செப்ட் வைஸ் பார்த்தாலும் கான்ஃபிடன்ஸ் இல்லைன்னா நம்மளால இன்டர்வியூ கிராக் பண்ண முடியாது. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்துடலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம டெராஃபார்ம்ல என்னென்னலாம் பார்த்துருக்கோம்? டே 1ல நம்ம என்ன பார்த்தோம்? டெராஃபார்ம் இன்ஸ்டாலேஷன். நெக்ஸ்ட் Terraform basic commands பார்த்தோம். என்னென்ன பேசிக் கமாண்ட்ஸ்? Terraform init, ஓகே, Terraform validate, Terraform plan, ஓகே, Terraform apply. ஓகே. கூட இன்னொன்று ஆட் பண்ணலாம், Terraform destroy. ஓகேங்களா? டெஸ்ட்ராய்ன்றது நீங்க என்ன பண்ணுவீங்க? என்டையர் திங்ஸ் கிரியேட் பண்ண எல்லாமே டெலீட் பண்றதுக்கு Terraform destroyன்ற கமாண்ட். ஓகேங்களா? அதையும் பேசிக் கமாண்ட்ஸ்ல ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டே 2ல நம்ம என்ன பார்த்தோம்? வேரியபிள்ஸ், டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? வேரியபிள் ஃபைல்ஸ், அவுட்புட் ஃபைல்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். கரெக்டா? அதெல்லாம் நம்ம சொல்லுவோம்னா ஃபைல்ஸ்ன்னு பார்த்தோம். கரெக்டா? ஃபைல்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? வேற என்ன பார்த்தோம்? அதுதான் Terraform ஸ்கிரிப்ட் பிளாக்ஸ். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ஃபைல்ஸ், என்னென்ன டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸ்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்தோம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தோம், வேரியபிள்ஸ். வேற Workspace. எக்ஸாக்ட்லி, ஒர்க் ஸ்பேஸ்ன்றது பார்த்தோம். ஓகேங்களா? வித்தவுட் ஒர்க் ஸ்பேஸ் உங்களால் என்ன பண்ண முடியாது? யூ கேன்ட் ஏபிள் டு கிரியேட் அ மல்டிபிள் ரிசோர்சஸ். ஓகேங்களா? ஒர்க் ஸ்பேசஸ் பார்த்தோம். ஓகேங்களா? டே 3ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டுடே, ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாடியூல்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா? மாடியூல்ஸ் இஸ் நத்திங் பட், நான் உங்களுக்கு கிளியர் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்மேஷன் கொடுத்துருந்தேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? மாடியூல்ஸ் பார்க்க போறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்கலாம்? மாடியூல்ஸ், தென் பேக் எண்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? வாட் இஸ் மீன் பை பேக் எண்ட்? யாருக்காச்சு? ஓகே, அது நான் லேட்டரான்னு சொல்றேன். ஓகேங்களா? பேக் எண்ட் பார்க்க போறோம். தென் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலி கிரியேட்டட் ரிசோர்ஸை எப்படி நம்ம டெராஃபார்ம்குள்ளார கொண்டு வர்றது. ஓகேங்களா? அப்படின்றத பார்ப்போம் இன்னைக்கு. ஓகேவா? ஓகேங்களா? செகண்ட், எல்லாருக்கும் என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்குல்ல? ஓகே, ஐ ஜஸ்ட் என்டையர் திங்ஸ் அப்படின்னு சின்னதாக இருக்கு. ஓகே, என்டையர் திங்ஸை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், நான் இப்போ அஷூர் பத்தி எடுத்தேன்னா நீங்க என்ன பண்ணுங்க, அதை அப்படியே ஏடபிள்யூஎஸோட கோஆர்டினேட் பண்ணிக்கேன். ஓகேங்களா? நான் ஏடபிள்யூஎஸ்ல எடுத்தேன்னா அதை அப்படியே நீங்க என்ன பண்ணிக்கலாம், அஷூரோட கோஆர்டினேட் பண்ணிக்கேன். ஓகேங்களா? ஏன்னா டெராஃபார்ம்ன்றது காமன் ஃபார் ஆல் கிளவுட். ஓகேங்களா? ஓகே, ஈவினிங் குள்ளார நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டு இருந்தது இதுதான் கிரியேட் பண்ணியிருந்தேன். கரெக்டா? ஐ ஜஸ்ட் ரிமூவ் எவ்ரி திங். ஓகேங்களா? ஒரு நிமிஷம், தேவாக்குள்ளார டெஸ்ட்டுக்குள்ளார ஈவினிங். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், எல்லா ஃபைலுமே நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஈவினிங் குள்ளார பண்ணா எனக்கு எந்த ஃபைல்ஸுமே இருக்காது. ஓகேங்களா? ஃப்ரெஷ் ஃபோல்டர் தான். செஷன் வந்து கன்ஃபியூஷனாவே என்ன நம்ம எதுக்காக ஏடபிள்யூஎஸ்ல லினக்ஸை கிரியேட் பண்ணோம், அங்க ஏன் நம்ம அசூரை யூஸ் பண்ணோம்? டைரக்டா நம்ம அதை டைரக்டாவே போய் அசூர்லயே எல்லாம் பண்ணிக்கலாம்ல. ஜியூஐலியா? அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா கன்சோல்லயே போயிட்டு நான் கிரியேட் பண்ணிக்கலாமே, ஏன் இங்க வரணும்னு கேட்டீங்க. டே 1 செஷன் அட் பண்ணீங்களா? எஸ், the cross இது எஸ் புரிஞ்சது. பட் ஆனா அந்த இந்த மாதிரி கூட சில டைம் ரியல் டைம்ல வருங்களா? இது இந்த மாதிரி டெராஃபார்ம்ல கிரியேட் பண்ற மாதிரியா? நீங்க 75% டெராஃபார்ம்ல தான் கிரியேட் பண்ணுவீங்க, போயிட்டு ஜியூஐல மேக்ஸிமம் கிரியேட் பண்ண மாட்டீங்க. பட் ஏடபிள்யூஎஸ்ல போயிட்டு நம்ம லினக்ஸ் மெஷின்ல இருந்து நம்ம ட்ரை பண்ணோம் ஏதாவது அசூர் ரிசோர்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஆமா, அதுக்கு பதிலா நம்ம ஏடபிள்யூஎஸ் லினக்ஸ்ல வராம அசூர்லயே பண்ணி. நீங்க எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, நான் ஏடபிள்யூஎஸ்ல என்னதான் கிரியேட் பண்ணேன், ஒரு சர்வர் தான் கிரியேட் பண்ணேன். கரெக்டா? அது வந்து இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏடபிள்யூஎஸ். ஓகேங்களா? ஏடபிள்யூஎஸ் இஸ் அ ப்ரொவைடர். அந்த ப்ரொவைடர் யூஸ் பண்ணி நான் ஒரு சர்வர் மட்டும் தான் கிரியேட் பண்ணேன். சர்வர் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? நீங்க சர்வர்ல இருந்து கூட கிரியேட் பண்ணல, எது வழியா தான் நீங்க கிரியேட் பண்ணீங்க?
டெராஃபார்ம் வழியா தான் கிரியேட் பண்றீங்க. ஓகேங்களா? தட் இஸ் a டூல். ஓகேங்களா? டெராஃபார்ம் இஸ் a டிஃபரண்ட் சாஃப்ட்வேர், ஒரு டூல். அது மூலியமா தான் நீங்க கிரியேட் பண்ணீங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல நமக்கு AWS, Azureன்ற கிளாஷ்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? நீங்க AWS ஒர்க் பண்ணாலும் சரி, Azureல ஒர்க் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? எண்ட் ஆஃப் த டே நீங்க கிரியேட் பண்றது என்னது? ஒரு சர்வர் கிரியேட் பண்றதுக்காக தான் ஒர்க் பண்றீங்க. தட்ஸ் இட். ஓகேங்களா? நீங்க வந்து பாத்தீங்கன்னா Azure, AWS போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? whenever you create a AWS server, that is called as server. அவ்வளவுதான். ஓகேங்களா? உங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி தரீங்க. அவ்வளவுதான். அது எந்த ப்ரொவைடர்ல இருந்து வேணா நீங்க கிரியேட் பண்ணி தரலாம். அது இஷ்யூ கிடையாது. ஓகேங்களா? நீங்க எந்த ப்ரொவைடர் யூஸ் பண்ணாலும் லினக்ஸ்னா லினக்ஸ் தான். ஓகேங்களா? CentOSனா CentOS தான். ஓகேங்களா? உபுண்டுனா உபுண்டு தான். ஓகேங்களா? திஸ் இஸ் நாட் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. ஓகேங்களா? ப்ரொவைடர் வைஸ் போனீங்கன்னா. ஓகேவா? இல்ல நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஏன் GUI-லயே நீங்க கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் கொஞ்ச நேரத்துல. ஓகே. கமிங் பேக் டு மாடியூல்ஸ். சொல்லுங்க. இப்போ 4 ஃபைல் பில்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஆமா. ஆமா. இது வந்து நம்ம ஒரு சைட்ல பண்றதுக்காக இல்ல. இப்ப நம்ம வந்து அத நான் எதுக்காக ரிமூவ் பண்ணேன்னா, இன்னைக்கு நான் மாடியூல் எடுக்க போறேன். ஓகேங்களா? அது நான் தனியா ஒரே ஃபைலா வச்சிருந்தேன். ஓகேங்களா? அத நான் என்ன பண்ண போறேன், இப்ப ஸ்ப்ளிட் அப் பண்ணி மாடியூலா கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? டிஃபரெண்ட் அதாவது வந்து ஒரு லென்த்தியான ஒரு கோட் இருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரே ஒரு ஃபைல்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, EC2 கிரியேட் பண்ணா உங்களுக்கு EC2 ஆர் VM. ஓகேங்களா? கிரியேட் பண்ணா என்னென்னலாம் உங்களுக்கு மஸ்ட் தேவைப்படும்னா, ஃபர்ஸ்ட் அந்த VM இன்ஃபர்மேஷன்லாம் நீங்க குடுக்கணுமா? நெக்ஸ்ட் அதுக்கான VNet, VPC எந்த VPCக்குள்ள கிரியேட் ஆகணும்னு குடுக்கணுமா? சப்நெட் எந்த சப்நெட்டுக்குள்ள கிரியேட் ஆகணும்னு குடுப்பீங்களா? நெக்ஸ்ட் என்னென்ன போர்ட் ஓபன் ஆகணும்னு குடுப்பீங்களா? ஓகேங்களா? அதுக்குள்ளார ஸ்டோரேஜ் பிளாக், EBSலாம் நீங்க ஆட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கான பிளாக்ஸ் குடுப்பீங்களா? இப்ப நான் சும்மா ரஃப்பா சொல்றதுக்கு ஒரு 5, 6 சர்வீசஸ் வந்துருச்சு. 5, 6 ரிசோர்ஸ் வந்துருச்சா? ஓகேங்களா? அப்போ அது ஒரே ஃபைல்ல நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது எவ்வளவு பெரிய ஃபைலா இருக்கும்? ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்க்கும்போது என்ன சொல்றது, ஏதாச்சும் ஒரு இடத்துல எரர் அடிச்சாலும் உங்களால என்ன பண்ண முடியாது, ஈஸியஸா போயிட்டு ஹேண்டில் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்காக தான் நம்ம இப்ப மாடியூல் பார்க்குறோம். ஓகேங்களா? நான் லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்தேன் இல்லைங்களா, அந்த ஃபைல்ஸை டெலீட் பண்ண அவ்வளவுதான். இல்ல என்னோட டவுட் என்னன்னா ஓகே. ஜப்பான் வந்து நான் இங்க இருந்து வரும்போது 5 ஃபைல் வந்து 2 பேருக்கு தனித்தனியா கிரியேட் பண்ணணும்னா ஒண்ணு வச்சு என்ன பண்ணுறது? இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு தனி ஃபைலா வச்சிருந்தேன்ல, அது நீங்க மட்டும் தான் வச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்ப நான் மாடியூல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? இந்த மாடியூல் வந்து பாத்தீங்கன்னா, உங்க டீம்ல இருக்க யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். யாருக்கு தேவைப்படுதோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த மாடியூல் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? முன்னாடி நம்ம கிரியேட் பண்ணதுன்னா நம்ம டீம்ல சென்ட்ரலைஸ்ட் ஷேர் பாயிண்ட் யூஸ் பண்ணி சென்ட்ரலைஸ் அதையும் நீங்க சென்ட்ரலைஸ் ஷேர் பாயிண்ட்ல போட்டீங்கன்னா அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? கிளியரா? ஆனா மேக்ஸிமம் அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு சிங்கிள் ஃபைல வந்து சென்ட்ரலைஸ்ட் பிளேஸ்ல போட மாட்டாங்க. ஓகேங்களா? மாடியூல் மட்டும் தான் போடுவாங்க. ஓகேங்களா? ஓகே. ஐ ஜஸ்ட் ஸ்டார்ட் த மாடியூல். ஈவினிங்ற ஒரு ஃபோல்டருக்குள்ள நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அந்த ஃபோல்டர் நேம் ஜஸ்ட் மாடியூல்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஈவினிங்குள்ளார எனக்கு என்ன இருக்கு? ஏன் இப்படி வந்தோம்? ரைட். ஐ ஜஸ்ட் கிரியேட் இன்சைட் த டெஸ்ட்டுக்குள்ளாரே நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. மாடியூல். ஓகேங்களா? இந்த மாடியூல்குள்ளார தான் எனக்கு என்ன இருக்க போகுது, என்னுடைய என்டையர் கோடிங் இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த மாடியூல் தான் என்னுடைய ரூட் டைரக்டரின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த மாடியூல்குள்ளார ஆப்வியஸா நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? என்ன ஃபைல் கிரியேட் பண்ணலாம்? எனி நேம். ஓகேங்களா? நீங்க main.tfன்னு வச்சுக்கலாம், ஆர் எல்ஸ் resource.tfன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு main.tfன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா, மாடியூல் யூஸ் பண்ணீங்கன்னா main.tf தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? main.tf இதுல நம்ம என்னென்னலாம் போட்டோம் லாஸ்ட் செஷன்ல? பேசிக் பிளாக்ஸ் என்னென்னலாம் இருக்கணும் ஒரு டெராஃபார்ம் ஃபைல்ல? டெராஃபார்ம் பிளாக் இருக்கணும், ப்ரொவைடர் பிளாக் இருக்கணும், ரிசோர்ஸ் பிளாக் இருக்கணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐ ஜஸ்ட் ஓப்பன் இட் ஃபார் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோங்களா, அதே ரிசோர்ஸ் குரூப்ஸை நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இட் வில் பி டிஃபரெண்ட். டெராஃபார்ம்குள்ளார இருக்கணும். ஒரு நிமிஷம். நான் அந்த ஃபைல் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக. ஓகே. இப்படிதான் இருக்கும். கரெக்டா? இது என்ன பிளாக்? டெராஃபார்ம் பிளாக். இது ப்ரொவைடர் பிளாக். இது ரிசோர்ஸ் பிளாக். ஓகேங்களா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு ஒரே ஃபைல்ல வச்சிருந்தோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் கிரியேட் டிஃபரெண்ட் ஃபைல். ஓகேங்களா? எதுக்குள்ளார
மாடியூலுக்குள்ளார main.tf ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதோட இல்லாம நான் என்ன பண்ண போறேன், ப்ரொவைடர் பிளாக் இருக்குங்களா, அதுக்கு மட்டும் தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒன் மோர் ஃபைல் கால்ட் அஸ் provider.tf ஃபைல். ஓகேங்களா? இந்த provider.tf ஃபைல்ல நான் என்ன இன்ஃபர்மேஷன் போட போறேன், இந்த ப்ரொவைடர் இன்ஃபர்மேஷனை அப்படியே காப்பி பண்ணி நான் போட போறேன். ஓகேங்களா? இந்த provider.tf ஃபைல்ல என்னென்னலாம் நான் போட்டிருக்கேன், இப்போ டெராஃபார்ம் பிளாக்கையும் அஜூர் பிளாக்கையும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க பிலாங்ஸ் டு ஏடபிள்யூஎஸ்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, டெராஃபார்ம் பிளாக்கையும் போடுவீங்க, கூட ஏடபிள்யூஎஸ் பிளாக் போடுவீங்க. தட்ஸ் இட். கிளியரா? ஓகே. இப்போ நான் ப்ரொவைடர் போட்டு சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட். ஓகேங்களா? வேற என்ன ரிசோர்ஸ், வேற என்ன பிளாக் இருக்கு, ரிசோர்ஸ் பிளாக் இருக்கு. ஓகேங்களா? அந்த ரிசோர்ஸ் பிளாக் நாம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த main.tfல போட்டு வச்சிருக்கலாம். ஓகேங்களா? இப்படி நீங்க போடலாம். இஸ் இட் ஃபைன்? ஓகேங்களா? இன்னொரு ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஏன் இங்க நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, வேரியபிள் ஃபைல் வேர் டாட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்ப நமக்கு என்ன கிரியேட் பண்ணணும், we need to create a variable file, variable.tf. ஓகேங்களா? அந்த variable.tfல உங்களுக்கு என்ன இருக்கணும், இங்க நீங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ, இந்த main.tfல என்னெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான வேரியபிள் எங்க இருக்கும், variable.tfல இருக்கும். கிளியரா? ஓகேங்களா? அப்ப பேசிக்கா மெயினா இந்த ஃபைல்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருந்தாலும். ஓகேங்களா? நீங்க ப்ரொவைடர் எடுத்துட்டு போயிட்டு மெயின்ல போட்டாலும் இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகேங்களா? ஆனா நீங்க ப்ரோக்ராமிங் ஸ்டாண்டர்ட்ல வரும்போது ப்ரொவைடர் பிளாக் வில் பி செப்பரேட்டா இருக்கும் மாடியூல்ஸ்ல. ஓகேங்களா? ஏன்னா இப்போ இன்கேஸ் நான் இங்க அஜூர் யூஸ் பண்றேன். ஓகேங்களா? நான் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா நான் என்ன பண்ணுவேன், ஐ ஜஸ்ட் கமெண்ட் இட் அவுட் ஃபார் திஸ் பிளாக். இந்த பிளாக் நான் என்ன பண்ணிடுவேன், கமெண்ட் பண்ணிட்டு ஏடபிள்யூஎஸ் பிளாக் மட்டும் நான் எடுத்து போட்டுருவேன். தட்ஸ் இட். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல மட்டும் நான் என்ன பண்ணா போதும், சேஞ்சஸ் பண்ணா போதும். ஓகேங்களா? இதுவே நான் ஒரே ஃபைல்ல வச்சிருந்தேன்னா இன்கேஸ் கண்டிப்பா மேனுவல் எரர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. நான் போயிட்டு இதை கமெண்ட் பண்ணும்போது வேற ஏதாச்சும் ஒரு லைனை நான் என்ன பண்ணிடுவேன், டெலீட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்காக தான் we are going with that model. ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், இந்த main.tf இருக்குங்களா, அதுல எனக்கு எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்காக போட்டிருக்கேன், ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப எனக்கு எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகுது, 2 ரிசோர்ஸ். நான் whenever I just go and give a terraform apply என்ன ஆகும், எனக்கு 2 ரிசோர்ஸுமே கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஆப்வியஸா நடக்கும், 2 ரிசோர்ஸும் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? ஆனா என்னோட கிளைண்ட் என்ன சொல்றானா, எனக்கு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் a கான்செப்ட் வைஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எப்படி வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? நமக்கு டிக்கெட்டிங் டூல் வழியா தான் நமக்கு என்ன வரும், எந்த ஒரு டாஸ்க்குமே வரும். ஓகேங்களா? டிக்கெட்டிங் டூல் வழியா தான் வரும். ஓகேங்களா? ஜஸ்ட் இமேஜின், நீங்க வந்து உங்களுடைய டீம்ல 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, 2 persons இஸ் தேர். ஓகேங்களா? உங்களுடைய டெராஃபார்ம் டீம்ல நான் சொல்றேன். ஓகேங்களா? டெராஃபார்ம் டீம்ல 2 பேர் இருக்கீங்க. ஓகேங்களா? டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 2 டிக்கெட், இன்னைக்கு 2 டிக்கெட் வருதுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டிக்கெட் அதை என்ன பண்ணுவான், டெவலப்பர் 1 எடுத்துப்பான். கரெக்டா? டெவலப்பர் மீன்ஸ் இங்க டெராஃபார்ம் டெவலப்பர். ஓகேங்களா? டெராஃபார்ம் டெவலப்பருக்கு என்ன டாஸ்க் இருக்குன்னா, he need to create a RG ரிசோர்ஸ் குரூப். ஓகேங்களா? இதுவே நீங்க ஆர்ஜின் வேணாம். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இன்கேஸ் நீங்க யூஆர் பிலாங்ஸ் டு அஜூர் நாட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எடுத்துங்க, ஏடபிள்யூஎஸ்னா S3ன்னு எடுத்துங்க. ஓகேங்களா? டெவலப்பர் 1 என்ன பண்றான், அவனுக்கு அசைன் பண்ண டாஸ்க் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், இல்ல S3 கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? சேம் டேலியே டெவலப்பர் 2 இருக்கான். ஓகேங்களா? டெவலப்பர் 2க்கு என்ன டாஸ்க் அசைன் பண்ணிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, he need to create a செக்யூரிட்டி குரூப். ஓகேங்களா? செக்யூரிட்டி குரூப்பா இருக்கலாம், ஆர்எல்ஸ் விஎம் கிரியேட் பண்ண சொல்லி அவனுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வந்துருக்கு. ஓகேங்களா? சேம் சைட் ஏடபிள்யூஎஸ்னா EC2. ஓகேங்களா? EC2 கிரியேட் பண்ண சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் வந்துருக்கு. இது வந்து டே 1. ஓகேங்களா? டே 2 அப்படியே என்ன பண்றான், ஓகேங்களா? டே 2ல என்ன ஆகுது, மறுபடியும் இன்னொரு 2 டிக்கெட் வருது. ஓகேங்களா? இந்த டெவலப்பர் 1 இருக்கான் தெரியுங்களா, இந்த டெவலப்பர் 1க்கு என்ன டிக்கெட் அசைன் ஆயிருக்குன்னா, he need to create a VMR EC2. ஓகேங்களா? இந்த டெவலப்பர் 2க்கு என்ன ரெக்வெஸ்ட் வந்திருக்குன்னா, he need to create a storage account or S3. ஓகேங்களா? இப்போ எனக்கு சொல்லுங்க, இப்போ நம்ம தனித்தனியா யூஸ் பண்ணோம் இல்லைங்களா ஒரு ஃபைல், அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தா டே 1ல இந்த பர்சன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் அவன் போயிட்டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணுவான். ஓகேங்களா? டே 2 அவனுக்கு என்ன டாஸ்க் அசைன் ஆயிருக்கு, EC2 மிஷின் கிரியேஷனுக்கு ஒரு டாஸ்க் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்ப அவன் என்ன பண்ணுவான், மறுபடியும் உட்காந்து இன்னொரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவான். அது எதுக்கு,
விஎம்ஓ இல்லை இசிடிஓ கிரியேட் பண்றதுக்கான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுவோம். கரெக்டா? பட் இதே டாஸ்க்கை அன்னைக்கு முன்னாள் இவன் என்ன பண்ணிருக்கான், டெவலப்பர் 2 என்ன பண்ணிருக்கான், பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஓகேங்களா? இந்த டாஸ்க்கை யாரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கா, டெவலப்பர் 1 பண்ணிருக்கான். ஓகேங்களா? அப்போ இங்க என்ன ஆகுது, உங்களுக்கு டூப்ளிகேஷன் ஆஃப் ஒர்க் நிறைய நடக்குது. ஓகேங்களா? மல்டிபிள் டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதை அவாய்ட் பண்றதுக்கு வந்தது தான் மாடியூல். ஓகேங்களா? இந்த மாடியூல்ல என்ன நடக்கும்னா, ஜஸ்ட் a second, someone is waiting. அப்போ இதை அவாய்ட் பண்றதுக்கு வந்தது தான் என்னன்னு சொல்றோம், மாடியூல்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த மாடியூல்ன்றது எப்படி இருக்குன்னா, ஓகேங்களா, we have a centralized ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணுவோம். அந்த மாடியூல் என்ன பண்ணுவோம், ஒரு சென்ட்ரலைஸ்ட் லொகேஷன்ல வச்சிருவோம். ஓகேங்களா? whoever want என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் அந்த மாடியூல போய் செக் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாடியூல செக் பண்ணி கோட் அவைலபிள் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, வேரியபிள் ஃபைலை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான திங்ஸ் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, they will create. கிளியரா? ஓகேங்களா? அப்போ இங்க என்ன நடக்கும், டைம் சேவ் நடக்கும். ஓகேங்களா? நீங்க இன்கேஸ் அந்த மாடியூல செக் பண்ணிட்டு அந்த மாடியூல்ல உங்களுக்கான பீஸ் ஆஃப் கோட் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, you will create the script and add it into module. That's it. ஓகேங்களா? ஓகே guys, ஆன்லைன் கிளியரா கான்செப்ட் வைஸ்? சார் கிளியர் சார். மாடியூல்ல போயிட்டு ஷேர் பண்ணி அது வந்து காமன் பிளேஸ்ல இருக்கும். ஓகேங்களா? மேபி சம் பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெப்போல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சம் பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா காமன் சர்வர்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? காமன் சர்வர்னா ஜஸ்ட் இமேஜின் இதுதான் என்னுடைய சர்வர், காமன் சர்வர். ஓகேங்களா? இதுல போயிட்டு யார் வேணாலும் என்ன பண்ண முடியும், லாகின் பண்ணி அவங்களுக்கான ரிசோர்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் இன்னொன்னு பண்ணிக்கலாம், நீங்க வேணும்னா என்ன பண்ணலாம், அந்த மாடியூல்ல இருக்க பீஸ் ஆஃப் கோட் எடுத்துட்டு நீங்க உங்களோட லோக்கல்லே கூட வச்சு ரன் பண்ணிக்கலாம். தட் அப் டு யுவர் விஷ். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன இங்க இந்த மாடியூல் யூஸ் பண்றதால என்ன நடக்கும்னா, யூ ஹேவ் டைம் கன்சியூமிங். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நீங்க என்ன பண்ண தேவையில்ல, இப்போ நீங்க 2 ரிசோர்ஸ் இருக்கீங்கன்னு வைங்க. ஓகேங்களா? இதுல வந்து அவனுக்கும் ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கு ஆர்கனைசேஷன்ல. இப்போ உங்களை ஃபர்ஸ்ட் 2 ரிசோர்ஸ் போடுறானா, இந்த மாதிரி நீங்க மாடியூல் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டீங்கன்னா என்ன பண்ணுவான், அந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு ரிசோர்ஸை கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஒரு ரிசோர்ஸ் மட்டும் வச்சு மேனேஜ் பண்ணிப்போம். ஓகேங்களா? இன்னொரு ரிசோர்ஸ் என்ன பண்ணுவான், எடுத்து இன்னொரு ப்ராஜெக்ட்ல போடுவோம். தட்ஸ் இட். ஓகேங்களா? ஓகே, இப்போ நமக்கு இந்த ஃபைல்ல என்ன இருக்கு பாருங்க, 2 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? நான் என்ன பண்ண போறேன், இந்த மாடியூல்குள்ளார இன்னொரு சப் ஃபோல்டர் கிரியேட் பண்ண போறேன். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரிசோர்ஸ் குரூப். ரிசோர்ஸ் குரூப்க்கு நான் என்ன பண்றேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? அந்த ரிசோர்ஸ் குரூப் ஃபோல்டருக்குள்ளார நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் a main.tf ஃபைல். ஓகேங்களா? main.tf ஃபைல் பிளஸ் variable.tf ஃபைல். ஓகேங்களா? நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ரிசோர்ஸ் குரூப்ன்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளார 2 ஃபைல் கிரியேட் பண்ணிருக்கேன், ஒரு main.tf ஃபைலும் ஒரு variable.tf ஃபைல். ஓகேங்களா? என்னுடைய இதுதான் என்னுடைய ரிசோர்ஸ். கரெக்டா? இதுதானே எனக்கு அந்த மெயின் ஃபைல்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன், அந்த மெயின் மாடியூல் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ரிசோர்ஸ் குரூப்ன்ற ஒரு பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் மட்டும் கட் பண்ண போறேன். கட் பண்ணி எங்க எடுத்துட்டு வந்து போட போறேன், என்னுடைய ரிசோர்ஸ் குரூப்னு நான் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அதுக்குள்ளார ஒரு main.tf ஃபைல் இருக்கு இல்லையா, அங்க என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட். கிளியரா? ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணணும், இதுக்குள்ளார இருக்க வேரியபிள்ல போயிட்டு இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும். இங்க என்னென்ன வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரிசோர்ஸ் குரூப் நேமும் ரிசோர்ஸ் குரூப் லொகேஷனும் யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், ஐ நீட் டு கிரியேட் 2 more வேரியபிள்ஸ் ஹியர். வேரியபிளோட நேம் என்னது, இங்க நீங்க என்ன நேம் வைப்பீங்க, என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். தட் அப் டு யுவர் விஷ். கரெக்டா? நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் வேரியபிள் ஃபைல்ஸை நான் காமிக்கிறேன், நான் ஆல்ரெடி ஷோ பண்ணதுதான் உங்களுக்கு. ஓகேங்களா? variable.tf ஃபைல் இதுதான். ஓகேங்களா? ஆர்ஜி நேமு, ஆர்ஜி லொகேஷன், இந்த 2 தான் நமக்கு என்ன தேவை. கரெக்டா? அப்படியே நான் காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் இன்சைட் த variable.tf ஃபைல். ஓகேங்களா? கிளியரா? நான் என்ன பண்றேன்னு புரியுதுங்களா? ஓகேங்களா? இங்க ஐசிஐசிஐ டெஸ்ட்னு நான் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போறேன், ரைட் நவ். ஓகேங்களா? சும்மா நவம்பர் ஈவினிங் அப்படின்னு ஒரு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ண போறோம் வெஸ்ட் யூரோப்ல. ஓகேங்களா? இதுதான் என்னுடைய வேரியபிள் ஃபைல். ஓகேங்களா? என்னோட ரிசோர்ஸ் குரூப் ஃபைல்ல என்ன இருக்கு, ஜஸ்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ரிசோர்ஸ் பிளாக்ல இருக்க திங்ஸை காப்பி பண்ணிட்டு இந்த நேமை கிரியேட் பண்ண போறேன். ஓகேங்களா? கிளியரா? இப்போ இதே போல நாம என்ன பண்ணணும், இப்போ நான் ரிசோர்ஸ் குரூப்புக்கு தனியா நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது எல்லாமே என்கிட்ட என்ன இருக்கு, இன்னும்
Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு. ஓகே, அப்ப நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு என்ன பண்ணணும், இதே போல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். கிளியரா? மாடியூல்ஸ் போயிடுறேன். மாடியூல்ஸ்ல போயிட்டு ஐ ஜஸ்ட் ஆட் எ ஃபோல்டர். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு VS கோட்ல கிரியேட் பண்றது கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், நார்மல் இங்கேயே கூட நீங்க போயிட்டு பண்ணிக்கலாம். இப்ப நான் கிரியேட் பண்ணது இந்த மாடியூல்ன்ற ஃபோல்டர் தான். ஓகேங்களா? அதுக்குள்ளார நீங்க நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, மல்டி இதுல ஃபார் டிஃபரெண்ட் மார்னிங் பேட்சஸ்க்கு. இங்க நான் என்ன பண்ணிருக்கேன், மாடியூல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ வரைக்கும் எனக்கு இங்க என்ன ஷோ ஆகுதா பாருங்க. ஏன் ஷோ ஆகல? இனிட் கொடுக்கல. ஓகேங்களா? ஆர்எல்ஸ் நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கே கூட நீங்க ஒரு ஃபோல்டர் எல்லாமே கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபோல்டரை போயிட்டு இங்க ஓப்பன் ஃபோல்டர்ல கொடுத்து ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த ஸ்டோரேஜ் இந்த main.tfல இந்த ஸ்டோரேஜுக்குன்னு தனியா ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண இல்லைங்களா, இதை அப்படியே கட் பண்ணி நான் எங்க மூவ் பண்ண போறேன், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ண இல்லைங்களா, அதுக்குள்ளார நம்ம என்ன பண்ணணும், ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் main.tf ஃபைல். ஓகேங்களா? அந்த main.tf ஃபைல்ல என்ன கண்டென்ட் இருக்கணும், உங்களுக்கு உங்களுடைய ரிசோர்ஸ் கோடிங் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும், variable.tf ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுல நம்ம என்னன்னா வேரியபிள் யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேமு, ரிசோர்ஸ் குரூப் நேமு, ரிசோர்ஸ் குரூப் லொகேஷனு, அக்கௌண்ட் டயரு, அக்கௌண்ட் ரிப்ளிகேஷன் டைப். ஓகேங்களா? இது எல்லாமே நமக்கு எங்க இருந்து எடுக்கணும், இங்க எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ரிசோர்ஸ் குரூப் நேம் இருக்கு, ரிசோர்ஸ் குரூப் லொகேஷன் இருக்கு, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் இருக்கு, அக்கௌண்ட் டயர் இருக்கு, அக்கௌண்ட் டைப் இருக்கு. இது அப்படியே நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் காப்பி இட் அண்ட் பேஸ்ட் இட் த வேரியபிள் ஃபைல். கிளியரா? இங்கேயே நான் என்ன பண்றேன், நம்மளுடைய RG குரூப் நேம் என்ன நான் வச்சேன், நவம்பர் ஈவினிங். ஓகேங்களா? வெஸ்ட் யூரோப். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் ஐ ஜஸ்ட் சேஞ்ச் இட். ஓகேங்களா? நான் என்ன சேஞ்ச் பண்றேன், நவம்பர் ஈவினிங் 1 2 3 அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? மற்றதெல்லாம் அப்படி ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த இடத்துல இது எல்லாமே கரெக்டா, இங்க நான் வேரியபிள் பாஸ் பண்ணிருக்கேன், ஆனா இங்க என்ன பண்ணிருக்கேன், ரிசோர்ஸ் குரூப் டாட் அஷூர் ரிசோர்ஸ் குரூப் டாட் ரிசோர்ஸ் குரூப் நாம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது எதனால நான் இப்படி கொடுத்தேன், மறுபடியும் நம்ம கொடுக்க தேவை, அங்க இருந்து நம்ம புல் பண்ணிக்கலாம். இல்ல நான் கேக்குற கான்செப்ட் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இது இந்த இடத்துல நான் வேரியபிளா கால் பண்ணல, அதுக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன், அஷூர் RM ரிசோர்ஸ் குரூப் டாட் நேம்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை நம்ம டே 2ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இது ஏன் நான் இந்த மாதிரி கொடுத்தேன், பிகாஸ் நீங்க ஒரே ஃபைலா வச்சிருக்கும் போது நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, இது என்னுடைய ஒரே ஃபைல். கரெக்டா? இது என்னுடைய ஒரே ஃபைல். மேல நான் என்ன பண்ணிருக்கேன், ஆல்ரெடி ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றதுக்கு ஒரு பிளாக் எழுதிட்டேன். ஓகேங்களா? இதை நீங்க ஒரே ஃபைல்லே எழுதுனீங்கன்னா இதை எப்படி இந்த இடத்துல இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் எடுத்துட்டு வரலாம், ரிசோர்ஸ் குரூப் நேம் எப்படி எடுத்துட்டு வரலாம், இந்த மாதிரி தான் நீங்க எடுத்துட்டு வரணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், அந்த ரிசோர்ஸ் குரூப் நேமு பிளஸ் அதோடைய இது என்ன இது சொல்லுவோம், நம்ம வச்சிருக்கிற நேமு பிளஸ் அந்த இந்த பிளாக்குள்ளார எந்த வேல்யூ இந்த இடத்துக்கு வரணுமோ அந்த நேமை நீங்க கொடுப்பீங்க. நேம்ன்றது இங்க கொடுத்துருக்கேன், லொகேஷன்ன்றது இங்க கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஒரே ஃபைலை கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க இப்படிதான் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? இதுவே நீங்க மாடியூல்ஸ்ல போறீங்கன்னா யூ ஹேவ் கிரியேட்டட் அஸ் அ வேரியபிள். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும், வேரியபிள் டாட் என்ன நேம், இது ரிசோர்ஸ் குரூப் நேம். ஓகேங்களா? இது என்ன நேம், ரிசோர்ஸ் குரூப் RG லொகேஷன். ஓகேங்களா? மணிகண்டன் சொல்லுங்க. சொல்லுங்க மணிகண்டன். ஓகே மணி, நான் இப்போ கிளாஸ்ல இருக்கேன், ஒரு 9 o'clock போல கால் பண்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே மணி, தேங்க்யூ. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், இப்போ என்னுடைய main.tf ஃபைல் எதனா இருக்கா, இது வந்து ரூட் மெயின் சொல்லுவோம். ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுங்க, இது வந்து ரிசோர்ஸ் குரூப்குள்ளார உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு மெயின் ஃபைலும் ஒரு வேரியபிள் ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? இது பிலாங்ஸ் டு இன் திஸ் பர்டிகுலர் ஃபோல்டர். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளார உங்களுக்கு என்ன இருக்கு, மெயின் ஃபைலும் வேரியபிள் ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? இட்ஸ் பிலாங்ஸ் டு இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஃபோல்டர். ஓகேங்களா? ஆனா இது எல்லாமே சேர்த்து இந்த மாடியூல்குள்ளார உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு main.tf ஃபைல், provider.tf ஃபைல், variable.tf ஃபைல்னு 3 ஃபைல் இருக்கு. ஓகேங்களா? இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், திஸ் இஸ் கால்ட் அஸ் a ரூட் மெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது,
ரூட் மெயின். ஓகேங்களா, நீங்க கிரியேட் பண்ணி இங்க வச்சிருக்கீங்களா, அது எல்லாமே என்னது ஒரு சப் மாடியூல்ஸ். ஓகேங்களா, இப்போ நீங்க ரன் பண்றீங்க, இத போயிட்டு டெராஃபார்ம் இனிட் பண்ணிட்டு டெராஃபார்ம் ரன் பண்றீங்க அப்படின்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எந்த ஃபைல் தான் கால் ஆகும்? இந்த ரூட் ஃபைல் தான் கால் ஆகும். ஓகேங்களா, இதுக்குள்ளார இருக்க ஃபைல் தான் கால் ஆகும். இந்த ஃபைல் தான் என்ன ஆகும் உங்களுக்கு கால் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ஃபைலுக்குள்ளார எதுவுமே இல்லைன்னா எப்படி அது எப்படி போயிட்டு ரிசோர்ஸ் குரூப்பை மட்டும் கிரியேட் பண்ண சொல்லும்? முடியாதுல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? செக் பண்ணி ஓகேங்களா, நீங்க ஆல்ரெடி எல்லாருக்குமே ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜ் தெரிஞ்சிருக்குன்றதால நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல வேணாலும் இருக்கும். ஓகேங்களா, ஃபங்க்ஷன்றது கிரியேட் பண்ணுவீங்க. ஓகேங்களா, அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணது என்ன யூசேஜ்க்காக கிரியேட் பண்ணுவீங்க? ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுக்காக ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவீங்க. கரெக்டா? அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணா மட்டும் அது ஒர்க் ஆகுமா? அந்த ஃபங்க்ஷனை நீங்க என்ன பண்ணணும்? யூ நீட் டு கால் தட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, அதே போல இங்க என்ன பண்ணிருக்கேன் நானு? சப் மாடியூல்ஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா, இந்த சப் மாடியூல்ஸ் நீங்க கால் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும்? இட் வில் பி ஓகே. ஓகேங்களா, அப்போ எப்படி கால் பண்றது அப்படின்னா, ஜஸ்ட் டைப் இட் as a மாடியூல். ஓகேங்களா, அந்த மாடியூலுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு நேம் வைக்கணும். ஓகேங்களா, நான் என்ன வைக்கிறேன்? ஆர்ஜின்னு வைக்கிறேன். ஆர்ஜி மீன்ஸ் ரிசோர்ஸ். ஓகேங்களா, நான் என்ன பண்ணிருக்கேன்? மாடியூல் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கேன், அதுக்கு ஒரு யூசர் டிஃபைன் நேம் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ இதுக்குள்ளார நான் என்ன பண்ணணும்? ஐ நீட் டு கால் தட் மாடியூல். எப்படி நான் கால் பண்ண போறேன்னா, சோர்ஸ். ஓகேங்களா, எந்த சோர்ஸ்ல உங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்றத நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். எனக்கு எந்த சோர்ஸ் கொடுக்கணும்? இது வந்து ரிசோர்ஸ் குரூப். அப்ப நான் என்ன கொடுக்கணும்? இந்த ஃபோல்டரை நாங்க கால் பண்ணுவோம். எப்படி கால் பண்ணோம்னா, ஜஸ்ட் டாட் அப்படின்றத பிரஸ் பண்ணாலே உங்களுக்கு என்ன வருது பாருங்க. என்னென்னலாம் உங்களுக்கு சப் மாடியூல்ஸ் இருக்கோ எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடியூலுக்குள்ளார இருக்கிறத மட்டும் ஷோ பண்ணல. நல்லா பாருங்க, எல்லாமே உங்களுக்கு வெளியில இருக்கிறதையும் ஷோ பண்ணுது. அப்ப இங்க இருந்து கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இங்க இருக்கிற மாடியூலுக்குள்ள உங்களால என்ன பண்ண முடியும்? யூ கேன் ஏபிள் டு கால் இட். ஓகேங்களா, ஆனா இப்ப நாம கால் பண்ண வேண்டியது என்னது? ஈவினிங் சாரி மாடியூல் வரவே இல்லையே. ஏன் வரல? இல்ல இல்ல செகண்ட் டாட் ஸ்லாஷ் யா ஐ ஜஸ்ட் கோ அண்ட் இப்போ நான் இனிட் கொடுத்தாலும் எனக்கு ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் இனிட் ஃபர்ஸ்ட். டெர்மினல் நியூ டெர்மினல் கொடுத்துக்கிறேன். சிடி மாடியூல் மாடியூல்ன்ற ஃபோல்டருக்குள்ளார வந்துக்கிறேன். டெராஃபார்ம் init initializing in main.tf பண்ண உடனே நம்ம பண்ணிருக்கோம். is that I just clear it. module name இருக்கட்டும் அப்படியே source equal dot slash resource group. இங்க வருது பாத்தீங்களா? டாட் ஸ்லாஷ் நம்ம என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கோம்? ரிசோர்ஸ் குரூப் தான் கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேங்களா, சோ ரிசோர்ஸ் குரூப்ன்றதை நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, இது என்னதுக்கான மாடியூல்? ரிசோர்ஸ் குரூப்கான மாடியூல். ஓகேங்களா, ஐ ஜஸ்ட் கிவ் a reference name as a user defined name. இந்த ரெஃபரன்ஸ் நேம் என்னன்னு சொல்லுவோம்? யூசர் டிஃபைன் நேம். நீங்க என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் இதை ரன் பண்ணனா எனக்கு என்ன நடக்கும்? ஜஸ்ட் a second, நான் என்ன பண்ணிக்கிறேன்? நான் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதுறதால ஐ ஜஸ்ட் வேலிடேட்டிங் மை ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, என்ன கமெண்ட்? வேலிடேட் டெராஃபார்ம் வேலிடேட் டெராஃபார்ம் வேலிடேட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆச்சு பாருங்க? மாடியூல் நாட் இன்ஸ்டால். ஏன் இந்த மாதிரி ஒரு எரர் வருது சொல்லுங்க யாராச்சும்? நான் டெராஃபார்ம் இனிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாடியூல் அப்படின்றத நான் கொடுத்தனா? இந்த 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 பர்టిక్యులர் கீவேர்ட் நான் கொடுத்துட்டு நான் டெராஃபார்ம் இனிட் கொடுத்தனா, இல்ல மாடியூல்ன்றது கொடுக்கிறதுக்கு முன்னாடியே டெராஃபார்ம் இனிட் கொடுத்தனா? முன்னாடியே கொடுத்தேன். அது என்ன கிளியரா சொல்லுது? மாடியூல் நீ ஒன்னு யூஸ் பண்ணிருக்க, ஆனா மாடியூல் என்ன ஆகல? இனிஷியலைஸ் ஆகலன்னு சொல்லுது. அப்போ அதுவே அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுத்துரும். ஓகேங்களா, இந்த எரரை நீங்க நல்லா பாத்தீங்கனாலே யூ கெட் ஐடியா. ஓகேங்களா, நீங்க என்ன பண்ணணும்? அகைன் டெராஃபார்ம் இனிட். நான் அதுதான் சொன்னேன், எப்பவுமே ஒரு டெராஃபார்ம் இனிட் என்ன பண்ணும்? ரெக்வயர்ட் பிளகின்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணும்? உங்களுடைய அந்த பர்టిక్యులர் ஃபோல்டருக்கு எடுத்துட்டு வரும். ஓகேங்களா, ஜஸ்ட் கிளியர் இட். அகைன் நான் என்ன பண்றேன்? டெராஃபார்ம்
வேலிடேட் பண்றேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணும்? என்னுடைய ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் போயிட்டு வேலிடேட் பண்ண போகுது. ஓகேங்களா? எனக்கு எந்த விதமான இஷ்யூஸும் இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? டெராஃபார்ம் பிளான். எனிவன் சொல்லுங்க. இப்ப நான் டெராஃபார்ம் பிளான் அப்படின்றது கொடுத்தனா, ஓகேங்களா, எனக்கு எத்தனை ரிசோர்ஸ் கிரியேட் ஆகும்? நான் இங்க 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகாததுக்கு நான் எழுதிருக்கேன். ஒன்னு வந்து ரிசோர்ஸ் குரூப் எழுதிருக்கேன், இன்னொன்னு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எழுதிருக்கேன். இப்ப நான் டெராஃபார்ம் பிளான் அப்படின்றது கொடுத்தனா, எனக்கு ரிசோர்ஸ் குரூப் மட்டும் கிரியேட் ஆகுமா, இல்ல ரிசோர்ஸ் குரூப் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரெண்டுமே கிரியேட் ஆகுமா? ரிசோர்ஸ் குரூப் மட்டும். ரிசோர்ஸ் குரூப் மட்டும். ஏன்? ஏன்னா சோர்ஸ்ல அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம், அதனால. ஏன்னா நம்ம ரூட் மெயின் ஃபைல்ல என்ன பண்ணிருக்கோம்? வெறும் இந்த ரிசோர்ஸ் குரூப் மாடியூல் மட்டும் தான் கால் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? ஜஸ்ட் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம எதுவுமே தியரிட்டிக்கலா பார்த்தோம்னா மறந்துடும். ஓகேங்களா? செக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்க ஒர்க் பண்ணும்போது சரி. ஓகேங்களா? நீங்க ஏதாச்சும் ஒர்க் பண்ணி பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எப்படி சொல்றது, கிறுக்குத்தனமா நம்மளுக்கு ஒரு யோசிக்க தோணும். ஓகேங்களா? அந்த மாதிரி யோசனை வந்துச்சுன்னா நீங்க ஒர்க் பண்றதை அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் அந்த நீங்க யோசிச்சிங்க தெரியுமா கிறுக்குத்தனமா, அதை ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி பாத்துருங்க. ஓகேங்களா? அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் யூ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். ஓகேங்களா? ஏன்னா கண்டிப்பா உங்களை இன்டர்வியூ நீங்க படிக்கிறதுல கேள்வியே கேட்க மாட்டான். ஓகேங்களா? அப்படியே நீங்க படிச்சதுக்கு ஆப்போசிட்ல இருந்தா கேள்வி கேட்பான். டெராஃபார்ம் பிளான் டைம் இருக்குது. ஏஇசெட் லாகின் பண்ணலையா? இல்லையே, ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, செகண்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோ டைம் இருக்கு. ஓகே, எனக்கு என்ன இருக்கு பாருங்க, ஒரே ஒரு ரிசோர்ஸ் தான் ஆட் ஆகுதா வந்துருக்கு. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் அகைன் ஐ நீட் டு கிரியேட் அ மாடியூல். ஓகேங்களா? மாடியூல் இதுக்கு நான் என்ன வைக்கிறேன்? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேங்களா? ரெண்டு நேம் ஏன் சேமா இருக்கணும்? ஸ்டோரேஜ்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சோர்ஸ் ஈக்குவல் டாட் ஸ்லாஷ் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் சேவ் இட். இப்போ நான் டெராஃபார்ம் பிளான் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வரும்? செக் பண்ணுவோம். ஹாபிஸா என்ன நடக்கும் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? நீங்க தென் அதனால தான் நான் டே 1லயே சொல்லியிருப்பேன், நீங்க எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டெராஃபார்ம் இனிட் அப்படின்றத கொடுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அது என்ன பண்ணிருக்கோம், இந்த மாடியூலுக்கான திங்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கோம், பிளகின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிருக்கோம். இப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்டோரேஜ்க்கு உண்டான பிளகின்ஸ் எடுத்துட்டு வந்து உங்களுக்கு தட்ஸ் இட். கிளியரா? இப்போ நான் போயிட்டு ஜஸ்ட் டெராஃபார்ம் பிளான் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும், 2 ரிசோர்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கான பிளான் சோர்ஸ். ஓகேங்களா? என்ன பண்ண மறந்துட்டேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஜஸ்ட் பிளான்ல. ஓகேங்களா? பிளான் மட்டும் பண்ணிருக்கேன். அஷூர் கைஸ் யாராச்சும் சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வித்தவுட் ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆகுமா? ஆகாது. கரெக்டா? எல்லாரும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? எல்லாரும் அக்ரி பண்றீங்களா? எஸ் சார். ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ விபிசி இருக்கு, சப்நெட் இருக்கு. ஓகேங்களா? விபிசி மீன்ஸ் விநெட். ஓகேங்களா? விபிசி இருக்கு, சப்நெட் இருக்கு. ஓகேங்களா? விபிசி கிரியேட் பண்ணாம உங்களால சப்நெட் கிரியேட் பண்ண முடியுமா? வித்தவுட் விபிசி முடியாது. ஓகேங்களா? அப்போ நான் ஒரே ஒரு கோட் சேஞ்சஸ் மட்டும் இங்க பண்றேன். நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் மாடல்ல கால் பண்றேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன், ரிசோர்ஸ் குரூப் மாடல்ல கால் பண்றேன். இது என்ன நடக்கும்? எரர் வருமா சார்? எரர் வருமா? இல்ல நான் உங்களை கேக்குறேன், ஜஸ்ட் தெரிஞ்சா சொல்லுங்க, நோ இஷ்யூ. 1 to add மட்டும் 1 to add மட்டும் என்ன ஆட் ஆகும்னு சொல்றீங்க? ரிசோர்ஸ் குரூப் மட்டும் add ஆகும். ஒன்லி ரிசோர்ஸ் குரூப் மட்டும் ஆட் ஆகும். அப்ப அதுக்கு முன்னாடி இங்க மாடியூல்ல நான் ஸ்டோரேஜ்னு ஒன்னு கால் பண்ணிட்டேன். அப்ப இது என்ன நடக்கும்? ஆல்ரெடி ஸ்டோரேஜ் இருந்தா 1 to destroy வரும். எதுமே இல்லனா இல்ல உங்களுக்கு ஃப்ளோ நான் கேக்குற क्वेश्चन புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ வந்து விபிசி கிரியேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், விபிசிக்குள்ள என்ன இருக்கும், சப்நெட் இருக்கும். கரெக்ட்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஆர்டர் நான் என்ன பண்ணிருக்கேன், மாத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சப்நெட் பிளாக் கொடுத்திருக்கேன், அதுக்கு நான் என்ன பிளாக் கொடுத்திருக்கேன், விபிசி பிளாக் ஆர் விநெட் பிளாக் கொடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன கால் ஆகும், ஆஸ் பர் த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நான் கேக்குறேன். ஸ்டோரேஜ் கால் ஆகும். ஸ்டோரேஜ் வித்தவுட் ரிசோர்ஸ் குரூப் கிரியேஷன் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் ஆகுமா?
ஆகாது. ஆகாது, அஷூர்ல ஆகாது. கரெக்டா? ஓகேங்களா? எஸ் சார். இங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப்லாம் பண்ணாது. ஓகேங்களா? நான் ஆன்சர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? நத்திங் பட் நீங்க டெராஃபார்ம்ல எந்த மாடியூல நீங்க எப்படி போட்டாலும் சரி. ஓகேங்களா? டெராஃபார்ம் வில் பி அசைனிங் தட் பிளான். ஓகேங்களா? டெராஃபார்ம் என்ன பண்ணிக்கும், பேஸ்ட் ஆன் த டிபெண்டன்சி அது என்ன பண்ணிக்கும், இம்ப்ளிசிட் ரெண்டு திங்ஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிசிட் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க, எக்ஸ்பிளிசிட் டிபெண்டன்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஐ திங்க் ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இம்ப்ளிசிட் டிபெண்டன்ஸ்னா என்னன்னா, டெராஃபார்மே என்ன பண்ணும், டிபெண்டன்சி அதுவா பேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு நீங்க மாத்தி கிரியேட் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? உங்களுக்கு என்ன பண்ணிடும், அதுவா சீக்வென்ஷியல் ஆர்டர்ல கிரியேட் பண்ணிடும். ஓகேங்களா? எக்ஸ்பிளிசிட் டிபெண்டன்ஸ்னா என்னன்னா, நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? எந்த பிளாக் ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும்ன்றத யார் டிஃபைன் பண்ணுவீங்க, நீங்க கோட்ல டிஃபைன் பண்ணுவீங்க. இது வந்து எக்ஸ்பிளிசிட் டிபெண்டன்சி. கிளியரா கைஸ்? எஸ் சார். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இது இப்படியே வச்சே கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் சேவ் இட். ஓகேங்களா? இங்க வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். Terraform apply -. What is the command for out? எனக்கு எஸ்ன்னு கேட்க கூடாது. அதுக்கு என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவீங்க? ஆட்டோ அப்ரூவ். மறக்க கூடாது. ஓகேங்களா? இது கொஞ்சம் கண்டிப்பா டைம் எடுக்கும். ஏன்னா அஷூர் ஃபர்ஸ்ட் டைம் கனெக்ட் பண்றதால கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏஇசெட் லாகின் பண்ணணுமா இல்லையா? இவ்வளோ டைம் எடுக்கு. ஒரே நிமிஷம். அதுக்குள்ள நான் அஷூர் லாகின் பண்ணியிருக்கேனான்னு பார்த்துக்கிறேன். ஆல்ரெடி லாகின். ஐ திங்க் ரிசோர்ஸ் குரூப். இப்போ நம்ம என்ன நேம்ல கொடுத்துருக்கோம் ரிசோர்ஸ் குரூப்? நவம்பர் ஈவினிங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? டைம் எடுக்கும். ரெண்டு ரிசோர்ஸ் என்ன பண்ண போகுது, ஆட் ஆக போகுது. ஓகேங்களா? லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். நல்லா பாருங்க, இந்த மெயின் டாட் வேரியபிள்ல நான் எதனா கொடுத்தனா, ஏதாச்சும் ஃபைல்ஸ் கொடுத்தனா, எதனா வேரியபிள் கொடுத்தனா இல்ல. கரெக்டா? இங்க பாருங்க, வேணும்னா பாருங்க, இது எம்டியா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ எனக்கு என்ன பண்ணுது, நான் இந்த மாடியூல் கால் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு அது என்ன பண்ணும், என்டையர் கண்ட்ரோலும் இந்த மாடியூலுக்குள்ளார போயிடும். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த மெயின் டாட் டிஎஃப் ஃபைல ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா? இதுக்குள்ளார போய் பார்க்கும். இதுக்குள்ளார போயிட்டு ஒரு வேரியபிள் கால் பண்ணிருக்காங்கன்னா அது உங்களுடைய ரூட் ஃபைல வந்து ரெஃபர் பண்ணாது. இதுக்குள்ளாரே இருக்க வேரியபிள் ஃபைல தான் ரெஃபர் பண்ணும். ஓகேங்களா? ரெஃபர் பண்ணி இதுல என்ன நேம் நீங்க வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிரியேட் ஆகும். கிளியரா? ஒரு எரர் வந்திருக்கு. என்ன எரர்? நவம்பர் ஈவினிங் குட் நாட் பி ஃபவுண்ட்னு சொல்லுது. ஓகேங்களா? என்ன இஷ்யூ நான் சொல்றேன் பாருங்க. ரிசோர்ஸ் குரூப்ல என்ன நேம் வச்சிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் பாத்துக்கிறேன். ஓகேங்களா? ரிசோர்ஸ் குரூப் நாட் ஃபவுண்ட். யா இருங்க. வேரியபிள் நவம்பர் ஈவினிங் தான் வச்சிருக்கேன். கரெக்டா? காப்பி பண்ணிக்கிறேன். இங்க இருக்க வேரியபிள் ஃபைல்ல நான் என்ன வச்சிருக்கேன், சேம் தான் வச்சிருக்கேன். why it not picked up? RG name, RG location. இல்ல, இந்த அக்கவுண்ட் நேம்ல ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேம்ல ஏதோ இஷ்யூ இருக்கு. ஒரே நிமிஷம், நான் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நேமுடைய இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? நவம்பர் ஈவினிங் 1 2 3ன்னு யாராச்சும் கிரியேட் பண்ணிருக்கலாம் மேபி. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், நவம்பர் ஏவா EVE 1 2 3 அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். இது எவ்வளோ லைன்ஸ் 13 தான். ஸோ இஸ் இட் ஃபைன். ஓகேங்களா? மறுபடியும் இவ்வளோ டைம் எடுக்குமே. நவம்பர் ஈவினிங் இல்லைன்னு வந்திருக்குன்னு சொல்றீங்க இல்லைங்களா? இப்போ நான் ரிசோர்ஸ் குரூப்ல ரெஃப்ரெஷ் பண்ணா உங்களுக்கு நவம்பர் ஈவினிங் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு.
ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணக்கூடாது, பிளைண்டடா போயிட்டு நவம்பர் ஈவினிங் நாட் ஃபவுண்டுனோடனே அதுதான் இஷ்யூன்னு நம்ம டைரக்டா போயிட்டு அஷ்யூம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் கொஞ்ச நேரம் நீங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நவம்பர் ஈவினிங் 1 to 3. ஓகேங்களா? அதுக்கப்புறமா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இந்த ஆல்ரெடி நம்ம இதே எரர் ஃபேஸ் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். டே 2ல ஃபேஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஸ்டோரேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்கா இருக்கும். ஓகேங்களா? நீங்க எப்படி S3ல இன்கேஸ் AWSல கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? S3 பக்கெட் நேம் யூனிக்கா இருக்கும். ஓகேங்களா? சேம் கான்செப்ட் தான் இங்க ஸ்டோரேஜ் அக்கவுண்ட். ஓகேங்களா? அந்த நேம் என்னவா இருக்கணும்? யூனிக்கா இருக்கும். அதனால தான் அது ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ 1 to add. Why? ஆல்ரெடி நம்மளுக்கு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. வெனவர் இன்கேஸ் இதே போல ஒரு டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை நீங்க உங்களுடைய CI/CD பைப்லைன்ல இன்வோக் பண்றீங்கனாலும் டெராஃபார்மால ஃபெயிலியர் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? அது எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கோ, எந்த ரிசோர்ஸ்ல ஃபெயிலியர் ஆயிருக்கோ அந்த ரிசோர்ஸ் மட்டும் தான் கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்க ரிசோர்ஸ்லாம் என்ன ஆயிடும்? கண்டிப்பா கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இங்க பார்க்கறதால நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்க இதை எடுத்துட்டு போய் CI/CDல போட்டீங்கன்னா டெராஃபார்ம் ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா மேக் ஷூர் நீங்க அதுல என்னென்ன ரிசோர்ஸ் குரூப் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க கிரியேட் பண்றதுக்கு. ஓகேங்களா? அந்த லிஸ்ட் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்குன்றது எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அப்ப அதுக்கு முன்னாடி இருக்க கிரியேட் ஆயிருக்க ரிசோர்ஸ் குரூப்ல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க செக் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டும் கிரியேட் ஆகுது. ஓகேங்களா? கிரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டன். ஆல்மோஸ்ட் டன். ஓகேங்களா? நீங்க வேணும்னா அவுட்புட் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் ஃபைல் நான் ஆல்ரெடி சொன்னேன். டே 2ல எடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஓகேங்களா? நீங்க வேணும்னா அவுட்புட் ஃபைல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே எனக்கு கிரியேட் ஆயிருச்சு. ஐ ஜஸ்ட் வெரிஃபை இட். ஓகேங்களா? நவம்பர் ஈவினிங் இதுக்குள்ளார தான் எனக்கு என்ன வரணும்? ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் வரணும். ஓகேவா? ஏன் வரல? வந்துருச்சா? நவம்பர் ஈவினிங்ன்றது வந்துருச்சு. கிளியரா? ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்? ஜஸ்ட் 2 ரிசோர்ஸ் தான் கிரியேட் பண்ணிருக்கேன் இப்போதைக்கு. கரெக்ட்டா? ஐ ஜஸ்ட் கோ டு கிரியேட் a VPC and subnets as well. ஓகேங்களா? வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் ஓகே ஐ அம் நாட் கோ வித் திஸ் பிளேஸ். ஸ்டோரேஜ் அக்கவுண்ட் நல்லா பாருங்க. ஸ்டோரேஜ் அக்கவுண்ட்க்குள்ள கிரியேட் பண்ணக்கூடாது. நீங்க எதுக்குள்ள தான் கிரியேட் பண்ணணும்? மாடியூல்குள்ள தான் கிரியேட் பண்ணணும் ஃபோல்டர். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் a VPC. Then I just creating like VPC. I just creating a inside the module. I just creating the subnet. ஓகேங்களா? ஒரே டைம்ல நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா நான் தனித்தனியா ரன் பண்ணி காமிக்க முடியும். அப்படி ரன் பண்ணா டைம் ஆகும்ன்றதால நான் ஜஸ்ட் கிரியேட்டிங் a both module in single time. ஓகேங்களா? VPC குள்ள உங்களுக்கு என்ன இருக்கணும்? main.tf ஃபைல் இருக்கும். பிளஸ் variable.tf ஃபைல் இருக்கும். ஓகேங்களா? அதே போல சப்நெட் குள்ள என்ன இருக்கணும் உங்களுக்கு? main.tf ஃபைல். நெக்ஸ்ட் variable.tf ஃபைல். ஓகேங்களா? இப்போ நான் ஃபைல் மட்டும் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். உள்ள எந்த கண்டென்ட்டும் என்ன பண்ணல போடல. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? VPC கிரியேட் பண்றதுக்கான பிளாக் எடுப்பேன். எப்படி எடுப்பீங்க? VPC கிரியேட் பண்றதுக்கான பிளாக் எப்படி எடுப்பீங்க? எங்க? அஷிகார்ட் வெப்சைட். கரெக்ட்டா? திஸ் இஸ் அஷிகார்ட் வெப்சைட். ஓகேங்களா? அஷிகார்ட் வெப்சைட்ல போயிட்டு இங்க என்ன பண்ணுவீங்க? VPC-யா இன்கேஸ் நீங்க வந்து பாத்தீங்கன்னா AWS கிரியேட் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? VPC அப்படின்னு டைப் பண்ணிட்டு AWS VPC. Where is it? M. இங்க இருக்கு பாருங்க. AWS VPC. ஓகேங்களா? இதுதான் உங்களுடைய கோட். ஓகேங்களா? இப்படி நீங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆயிரும்? என்ன ஆயிரும்? VPC கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இன்கேஸ் யூ ஆர் பிலாங்ஸ் டு அஜூர்னா இப்போ நம்ம அஜூர் தான் பார்த்துட்டு இருக்கோம். கரெக்டா? அஜூருக்குள்ளார போறேன். அஜூருக்குள்ளார என்னன்னு சொல்லுவோம்? VNet. ஓகேங்களா? VNetன்றது இங்க விர்ச்சுவல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்னு நான் அடிச்சு நான் எனக்கு பாருங்க கொஞ்சம் கீழே வந்தேன்னா ஐ ஹேவ் a virtual network. அஜூர் விர்ச்சுவல் நெட்வொர்க். ஓகேங்களா? இங்க நீங்க என்ன பண்ணணும்? எக்ஸாம்பிள் யூசேஜ் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கான கோடிங் பார்ட் போயிடும். ஓகேங்களா?
இங்க நீங்க போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னென்ன மேண்டிட்டரி திங்ஸ்ன்னு தெரியணும் உங்களுக்கு. ஓகேங்களா? மேனுவலா நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு ஒரு VNet கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? என்ன பண்ண போறீங்க? VNet கிரியேட் பண்ண போறீங்க, விர்ச்சுவல் நெட்வொர்க். ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு இங்க நான் கிரியேட்னு கொடுத்தனா என்னென்ன மேண்டிட்டரி திங்ஸா வருது பாருங்க. ரிசோர்ஸ் குரூப் இஸ் மேண்டிட்டரி. அப்புறம் விர்ச்சுவல் நெட்வொர்க் நேம்ன்றது மேண்டிட்டரி, ரீஜன்ன்றது மேண்டிட்டரி. ஓகேங்களா? அப்படியே செக்யூரிட்டி பார்ட் போறேன். வேற எதனா மேண்டிட்டரியா இருக்கா? செக்யூரிட்டி இல்ல. அப்ப செக்யூரிட்டி பார்ட் நமக்கு என்ன தேவையில்ல, மேண்டிட்டரியே தேவையில்ல. அதுவே என்ன பண்ணும், டிஃபால்ட்டா கிரியேட் ஆகும். நெக்ஸ்ட் ஐபி அட்ரஸ் மேண்டிட்டரியா? மேண்டிட்டரியா? அதுவே டிஃபால்ட்டா எடுத்துக்கும். ஓகேங்களா? டாக்ஸ் மேண்டிட்டரியா? நோ. ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், எய்தர் AWS end to end தெரிஞ்சிருக்கணும், இல்லனா அஜூர் என்ன பண்ணிருக்கணும், end to end தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டுத்துலயுமே ரிசோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு டாப் டு பாட்டம் தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், டெராஃபார்ம்ல ஒர்க் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ இவனே நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துப்பான், அது எல்லாமே நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ரிசோர்ஸ் குரூப் எடுக்க போறது இல்லை, ஏன், ஆல்ரெடி என்கிட்ட இருக்கு. ஓகேங்களா? அப்ப நான் எது மட்டும் தான் எடுக்க போறேன், விர்ச்சுவல் நெட்வொர்க் பார்ட். இந்த பார்ட் மட்டும் எடுத்தா போதும். ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் காப்பி திஸ் பார்ட் அண்ட் பேஸ்ட் இட் இன். எங்க நான் போட போறேன், என்னுடைய VPCல மெயின்ல போட போறேன். ஓகேங்களா? மெயின்ல போட்டதோட இல்லாம ஐ நோ நீட் டு ஆட் எனி சப்நெட் ஹியர். அப்ப நான் என்ன பண்றேன், சப்நெட்டை ரிமூவ் பண்ணிக்கிறேன். டேக் இஸ் a ஆப்ஷனல் திங், வேணும்னா வச்சுக்கலாம். ஓகேங்களா? நான் வச்சு இப்போ கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இங்க என்ன இருக்கு பாருங்க, நீங்க இதுல மெயினா ஓகேங்களா, டெராஃபார்ம்ல நீங்க எப்படி லேர்ன் பண்ணணும்னா, யூ நீட் டு, நீங்க மக்கப்பே அடிச்சாலும் சரி, வேற வழி இல்லை, இது நீங்க மக்கப் படிச்சுதான் ஆகணும். இந்த ரிசோர்ஸ் குரூப் நேம் நீங்க என்ன பண்ணணும், இந்த ரிசோர்ஸ் குரூப் டைப் நேம் என்ன பண்ணணும், மக்கப் பண்ணியே அடிச்சணும். ஓகேங்களா? உங்களை எப்படி இன்டர்வியூர் கேட்பானா, ஹவு டு கிரியேட் VPCன்னு கேட்பான், ஹவு டு கிரியேட் VNet அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் டெராஃபார்ம் மூலியமா கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகேங்களா? அடுத்து அவன் என்ன கேட்பானா, இந்த கொஸ்டின் தான் கேட்பான். ஓகேங்களா? என்ன நேம், என்ன ரிசோர்ஸ் டைப் நேம் நீ யூஸ் பண்ணுவ, கிரியேட்டிங் a VPC ஆர் கிரியேட்டிங் a VNet அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? அப்ப நீங்க என்ன சொல்லணும், ஐ எம் யூசிங் a Azure RM virtual network is a resource type அப்படின்றத நீங்க சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா நான் சொல்றேன். ஓகேங்களா? என்கிட்ட படிக்கிறவங்க மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் பர்ஃபெக்ட்டா மாத்திடுவாங்க, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் மக்கப் படிச்சிருவாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, இந்த ரிசோர்ஸ் பிளாக் இருக்கு தெரியுங்களா, இந்த கமெண்ட்டை என்ன பண்ண மாட்டான், மக்கப்பே அடிக்க மாட்டான். ஓகேங்களா? ஆனா இன்டர்வியூர் என்ன கேட்பான், இதுக்குள்ளார நீ என்ன வேணாலும் எழுதிக்க. இதுக்குள்ளார அவன் கேட்டா என்ன கேட்பானா, வாட் ஆர் த திங்ஸ் இஸ் a mandatory ஃபார் கிரியேட்டிங் a virtual network அப்படின்னு கேட்பான். ஓகேங்களா? எது எது மேண்டிட்டரியோ நீங்க அதை மட்டும் தான் நீங்க என்ன பண்ணணும், இங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்க சும்மா அந்த நேம் சொன்னா கூட போதும், ரிசோர்ஸ் குரூப் இஸ் a mandatory things அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் விர்ச்சுவல் நெட்வொர்க் நேம் இஸ் a mandatory things அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஓகேங்களா? ஆனா உங்களுக்கு இதுவே தெரியலனா, இந்த அசூர் ஆரம் விர்ச்சுவல் நெட்வொர்க் அப்படின்றது தான் நம்ம கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு ரிசோர்ஸ் டைப் அப்படின்றதே தெரியலனா என்ன பண்ணிடணும், உங்களை அப்படியே தொக்கா பிடிச்சி யுவர் a fake அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருவோம். கிளியரா? யா, திஸ் இஸ் a மெயின் திங். ஓகேங்களா? நீங்க என்னென்னலாம் உங்களுக்கு சர்வீஸ் கிரியேட் பண்றீங்க அப்படின்னு நீங்க உங்களுடைய ரெஸ்யூமில் போட போறீங்களோ, அதோடைய ரிசோர்ஸ் டைப் நேம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நீங்க சொல்லணும், ரிசோர்ஸ் குரூப் நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட நான் 3 நாள் கிளாஸ் எடுத்திருக்கேன். கரெக்டா? 3 நாள் கிளாஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றதுக்கு என்ன டைப் யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க யாராச்சும். அசூர் ஆரம் ரிசோர்ஸ் குரூப் கரெக்டான்னு பார்த்தலாமா? கரெக்ட். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் கிளாஸ்க்கு ஸ்டோரேஜ் மக்க படிச்சிட்டீங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு அடிச்சிட்டீங்க. ஓகே. ஓகேங்களா? இது அது நான் எதுக்காக சொல்றேன்னா, இது நீங்க படிக்கும்போது இப்படிதான் படிக்கணும். ஓகேங்களா? எது எதெல்லாம் மேண்டிட்டரி, எது எதெல்லாம் அவன் நம்மள கொஸ்டின் கேட்கறதுக்கு பாசிபிள் இருக்குன்றத மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா தான் இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. இதுல என்னென்னலாம் இருக்கு ஃபர்ஸ்ட். ஓகே, ஐ ஜஸ்ட் கோ டு த VPC மெயின். ஓகேங்களா? இதுல நான் என்னென்னலாம் மாத்தனா, ஐ ஜஸ்ட் டேக் இட் as a VPC. ஓகேங்களா? இதை நான் என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளா கால் பண்ணணும். இங்க அசூர் ரிசோர்ஸ் குரூப்பும் கொடுத்துருக்காங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும், வேரியபிளா கால் பண்ணணும். இதையும் நான் வேரியபிளா கால் பண்ணணும். எல்லாமே நான் வேரியபிளா தான் கால் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஐ ஜஸ்ட் கோ திஸ் வேரியபிள் நேம். ஓகேங்களா? வேரியபிள் எப்படி கால் பண்ணுவீங்க, வேரியபிள் தென் ஏதாச்சும் ஒரு நேம். நான் இப்போ என்ன நேம் கொடுக்க போறேன், VPC நேம் கொடுக்க போறேன். VPC நேம் அப்படின்னு கொடுக்குறேன். உள்ளார வந்துட்டு நான் இங்க நான் டைப்லாம் எதுவுமே கொடுக்கல. ஓகேங்களா?
டைப்லாம் எதுவுமே கொடுக்காம நான் என்ன பண்றேன், டிஃபால்ட்னு கொடுக்குறேன். இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? ஏன் நான் இங்க டைப்பே தரல, எந்த டேட்டா டைப்பும் தரல, இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகணும். பார்க்கலாம், செக் பண்ணலாம். ஓகேங்களா? யாராச்சும் இதுல டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்கீங்களா? ஆகாது அப்படின்னு யாரா சொல்றீங்களா? ஏன்னா நான் இது வரைக்கும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போதெல்லாம் எப்படி டிக்ளேர் பண்ணிருப்பேன், அதோடைய டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிருப்பேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணல, டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணல. இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகணும்ன்றீங்க. ஓகே, பார்க்கலாம். ஓகேங்களா? ரிசோர்ஸ் குரூப் நேமு லொகேஷனும் எனக்கு தேவை. நான் டைப் பண்றதுக்கு பதிலாக நான் அப்படியே ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன தேவை, 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். எப்படி ஆட் பண்ணுவீங்க, வேர் டாட் பிபிசி நேம். இதுக்கு என்ன கொடுக்கணும், வேர் டாட் லொகேஷன், வேர் டாட் ஆர்ஜி நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இது அட்ரஸ் பேஸ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இல்லைன்னா காப்பி பண்ணிட்டு இங்கே வேரியபிள்ல நான் உங்களுக்கு எரர் வர வைக்கிறதுக்காக போடுறேன். ஓகேங்களா? இது என்னன்னு சொல்றாங்க, அட்ரஸ் ஸ்பேஸ் அப்படின்னா என்னது, யாராச்சும் சொல்லுங்க. டைப் கோட் ஸ்ட்ரிங்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு கீழே நான் என்ன பண்றேன், டிஃபால்ட் வேல்யூல இந்த வேல்யூ செட் பண்ண போறேன். ஓகேங்களா? கிளியரா? என்ன பண்றேன், டிஃபால்ட்ல இந்த வேல்யூ செட் பண்றேன். ஓகேங்களா? இதே போல நான் என்ன பண்ண போறேன், இன்னொரு வேரியபிளும் கிரியேட் பண்ண போறேன். I just create a one more variable. ஓகே, அதில் என்ன பண்ண போறேன், இதை ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? DNS நேம். ஓகேவா? I just add it like this. ஓகேங்களா? இங்க நாம என்ன பண்ணணும், we need to create a, இது என்னது, அட்ரஸ் ஸ்பெக். இது இல்லையே, ஒரு நிமிஷம் சேவ் பண்ணனா இல்லையா, நான் சேவ் பண்ணல, ஆட் ஆட் வேர் நாட் ஆட். ஓகேங்களா? மற்ற வேரியபிள்லாம் வந்தது, ஆனா இதெல்லாம் இது மட்டும் ஏன் வரல, மற்றதெல்லாம் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னாச்சு, வேரியபிள் வந்துச்சு கரெக்டா, ஆனா இது மட்டும் ஏன் வரல, மற்றதும் நான் பண்ணிட்டு தான் இனிட் பண்ணி இல்ல இல்ல அது இல்ல, வேற யாரோ ஒருத்தவங்க ட்ரை பண்ணீங்க, சொல்லுங்க ஏன் அங்க வரல. அது ஸ்ட்ரிங் இல்ல சார். நீங்க நல்லா பாருங்க, இங்கேயே உங்களுக்கு எரர் அடிச்சிச்சு. VS கோட்ல ரெட் கலர் இருந்துச்சுன்னா என்ன மீனிங், எரர். அது என்ன சொல்லுதுன்னு யாராச்சும் சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, இங்க நான் என்ன டைப் டிக்ளேர் பண்ணிருக்கேன், ஸ்ட்ரிங்னு டிக்ளேர் பண்ணிருக்கேன். இது ஸ்ட்ரிங்கா, ஸ்ட்ரிங்னா ஒரே ஒரு டபுள் கோட்ஸ்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இது என்ன இருக்கு, இங்க ஒரு டபுள் கோட்ஸ் இருக்கு. அப்ப இது என்ன பண்ணிக்கும், இதை மட்டும் தான் ஒரு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணிக்கும், இதை நார்மல் டெக்ஸ்டா கன்சிடர் பண்ணும். அகைன் இதை மட்டும் என்ன பண்ணும், ஒரு ஸ்ட்ரிங்கா கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? அதுவே இப்ப நான் டைப் கோட் ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டேன்னு வைங்க, எடுத்துட்டு சேவ் பண்றேன். ஓகேங்களா? இது ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகும். ஓகேங்களா? பார்த்தோம், ஒர்க் ஆகுமான்னு பார்த்தோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, ஏன் ரெட் லைன் இருக்குன்னா இங்க டபுள் கோட்ஸ் நான் இந்த டபுள் கோட்ஸ் எடுத்தா அந்த ரெட் லைன் போயிடும். ஸ்ட்ரிங்குக்கு தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, டபுள் கோட்ஸ் கொடுப்பீங்க. இப்போ அந்த எரர் இருக்கா, ரிமூவ் ஆயிடுச்சு கரெக்டா. இதையும் நான் எடுத்துறேன். இப்போ என்னாச்சு, எரர் ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நான் இங்க போயிட்டு வேர் டாட் அப்படின்னு கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும், அந்த வேரியபிள் நேம் டிஸ்பிளே ஆகும். கிளியரா? இதுக்காக தான் நம்ம VS கோட் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? திஸ் இஸ் த யூசேஜ் ஆஃப் VS கோட். நீங்க இப்படி டைப் பண்ணும்போது ஒரு வேரியபிள் நேம் வரலன்னா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த வேரியபிள்ல நீங்க டிக்ளரேஷன்ல ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். கிளியரா? ஓகே, ஐ ஜஸ்ட் ஆட் இட். நான் இந்த 2 ஃபைலுமே ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? சப்நெட் நான் இன்னும் ஆட் பண்ணல. ஓகே, சப்நெட் ஆட் பண்ணிடலாமா, டைம் இருக்கா? சப்நெட்ன்றதை ஆட் பண்றேன். ஓகே, சப்நெட் இங்கேயே இருக்கும் உங்களுக்கு, அஜூர் ஆரம் சப்நெட். ஓகேங்களா? அஜூர் ஆரம் சப்நெட் கிரியேட் பண்றதுக்கான பிளாக்கு நான் விபிசிலாம் கிரியேட் பண்ணல, ஆல்ரெடி இருக்குன்றதால நான் என்ன பண்ண போறேன், இந்த பிளாக் மட்டும் காப்பி பண்ணிக்க போறேன். ஓகேங்களா? இந்த பிளாக் மட்டும் காப்பி பண்ணிட்டு ஐ ஜஸ்ட் பேஸ்ட் இட் இன் மை சப்நெட் மெயின் ஃபைல். ஓகேவா? இங்க எது இதெல்லாம் தேவை,
இது தேவை, இது மூணுமே தேவை. இந்த டெலிகேட்ன்றது தேவையா கைஸ்? அஷூர் கைஸ், டெலிகேட்ன்றது தேவையா? நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட். ஆப்ஷனலா சார் இது? சாரி சொல்லுங்க. ஆப்ஷனலான்னு கேட்டேன் சார். ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஆப்ஷனலா இல்லையான்னு எப்படி நீங்க செக் பண்ணிக்கலாம்? இங்கேயே இருக்கும். கீழ ஆர்குமெண்ட் இருக்கிற ரெஃபரன்ஸ் போயிட்டு argument இந்த reference. டெலிகேட்ன்றது ஆப்ஷனல் இல்லையான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டெலிகேட்ன்றது என்னது? ஆப்ஷனல். அதனால நான் ரிமூவ் பண்ணிட்டேன். கிளியரா? ஓகே. இப்போ இதோடைய வேரியபிள் ஃபைல் போனோம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இதை அப்படியே சும்மா காப்பி பண்ணிக்கிறேன் என்டையர் திங்ஸும். ஏன்னா டைம் இல்லைன்றதால. இது வந்து சப்நெட்டோடைய வேரியபிள் ஃபைல்ஸ். ஓகேங்களா? இதுல என்னென்னலாம் நமக்கு தேவை? விபிசி நேம் தேவை. கரெக்டா? ஏன் எந்த விர்ச்சுவல் நெட்வொர்க்ல உங்களுக்கு கிரியேட் ஆகணும்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரிசோர்ஸ் குரூப் நேம் தேவை, ரிசோர்ஸ் குரூப் லொகேஷன் தேவை. பாருங்க, ரிசோர்ஸ் குரூப் நேம் மட்டும் தான் தேவை. லொகேஷன் தேவையா சப்நெட் கிரியேட் பண்றதுக்கு? ஏன் லொகேஷன் இஸ் நாட் எ மேண்டேட்டரி? ஏன்னா இந்த சப்நெட்டை எதுக்குள்ள தான் கிரியேட் பண்ண போகுது? ஒரு விநெட்டுக்குள்ள தான் கிரியேட் ஆகும். ஒரு ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள விநெட்டுக்குள்ள தான் கிரியேட் ஆக போகுது. ஆப்வியஸா அது என்ன இதுல இருக்கோ அதுக்குள்ள தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். கிளியரா? பட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தா அந்த ரிசோர்ஸ் குரூப்குள்ள தானே வருது. அதனால நம்ம ரிசோர்ஸ் குரூப் நேம் கொடுத்தோம். லொகேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இப்போ ரெண்டுமே கொடுப்போம். ஏன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணுங்க, இது வந்து விபிசி. ஓகேங்களா? எங்க இருக்கான் சப்நெட்? இப்போ நான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் சும்மா போயிட்டு ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன்னு வைங்க. இங்க கிரியேட்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கேயே என்ன கேட்கும்? ரீஜன் இஸ் எ மேண்டேட்டரி. ஓகேங்களா? அப்ப இதே போல நீங்க சப்நெட் போய் மேனுவலா கிரியேட் பண்ணி பாருங்க. அந்த இடத்துல ஸ்டார் இருக்கான்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அட்ரஸ் ப்ரிஃபிக்ஸ். இது என்னது? அந்த சிஐடிஆர் பிளாக்காக நம்ம கொடுக்குறது. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன், ADDR ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கண்டென்ட் தூக்கிட்டு வந்து இங்க போட்டுறேன். இது எனக்கு தேவையில்லை, டிஎன்எஸ் நேம் தேவையில்லை. ஓகேங்களா? வேரியபிள் ஃபைல் சேவ் பண்ணிக்கிறேன். இங்க போயிட்டு சப்நெட் ஃபைல்ல போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் ஆட் த வேர் டாட். இது என்ன நேம்? தப்பு பண்ணிட்டேன். இல்ல கிரியேட் பண்ணிட்டோம். விபிசி நேம்னு இருக்கு. நேமிங் மட்டும் மாத்தி போறோம். சப்நெட் நேம்னு மாத்த போறோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்போ நான் இங்க வந்துட்டு வேர் டாட் கொடுத்தனா எனக்கு என்ன ஆகும்? சப்நெட் நேம். நெக்ஸ்ட் இது ரிசோர்ஸ் குரூப் நேம். இது விபிசி நேம் இல்லையா? இங்க நான் தப்பு பண்ணிட்டேன். இது வந்து பாத்தீங்கன்னா விபிசி நேம் தான் இருந்திருக்கணும். ஓகே, விபிசி நேம்னே வைக்கிறேன். சப்நெட் நேம் புதுசா ஒன்று கீழே கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து என்னுடைய விபிசி நேம். அப்படியே காப்பி பண்ணிட்டு சப்நெட் நேம் நான் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போறேன். இங்க நான் என்ன பண்றேன், ஐ ஜஸ்ட் கிவ் எ சப். இங்க மை விபிசிக்கு பதிலாக மை சப்நெட் அப்படின்னு கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? தட்ஸ் இட். டிஃபால்ட் வேல்யூல இங்க போறேன். வேர் டாட், இது கரெக்டான நேமா? வேர் டாட் சப்நெட், வேர் டாட் விபிசி நேம், வேர் டாட் அட்ரஸ் ப்ரிஃபிக்ஸ். ஓகேயா? அப்படியே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், சப்நெட்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன், விநெட்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கிளியரா? இப்போ நான் என்னுடைய மெயின் டாட் டிஎஃப் ஃபைல்ல போயிட்டு, ஓகேங்களா, இங்க எப்படி நான் உல்டாவா போட்டணும் அதே போல நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் கிரியேட்டிங் எ மாடியூல் சப்நெட். ஓகேங்களா? ஏன் இந்த மாதிரி வருது? மாடியூல் சப்நெட் கொடுத்தேன். ஓகேங்களா? சோர்ஸ் டாட் ஸ்லாஷ் சப்நெட் கரெக்டா கொடுத்துறேன். ஓகேங்களா? அதே போல நான் என்ன பண்றேன், நெக்ஸ்ட் இன்னொரு மாடியூல் கிரியேட் பண்றேன். அது எதுக்காக? விபிசிக்காக. ஓகேங்களா? விநெட், விபிசி ஆர் விநெட், எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே, அதோடைய சோர்ஸ் எது? விநெட்டுடைய சோர்ஸ் எதுங்க? டாட் ஸ்லாஷ் விபிசின்றது தான் அதோடைய சோர்ஸ். ஓகேங்களா? கால் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன், உல்டாவா பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் அப்படியே ரன் பண்ணாலும் எனக்கு என்ன ஆகும், டெராஃபார்ம் நிச்சயமா கிரியேட் ஆகும். அதுக்கு நேம் என்ன சொன்னா, இம்ப்ளிசிட் தப்புன்னு பாருங்க. implicit dependency. இம்ப்ளிசிட் டிபெண்டன்சி. ஓகேங்களா? அப்ப எக்ஸ்பிளிசிட் டிபெண்டன்சி நீங்க என்ன பண்ணுவீங்க,
அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸ்பிளிசிட் டிபெண்டன்சி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கிளியரா? திஸ் இஸ் அ டிபெண்ட்ஸ் ஆன் யூசிங் த டிபெண்ட்ஸ் ஆன் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அப்படியே நான் சும்மா காப்பி பண்ணிக்கிறேன், டைம்ல அதெல்லாம் ஐ ஜஸ்ட் காப்பி இட். ஓகே, இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த சப்நெட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் என்ன பண்றேன், டிபெண்ட்ஸ் ஆன் போடுறேன். ஓகேங்களா? டிபெண்ட்ஸ் ஆன் மாடியூல் டாட் விநெட் அப்படின்னா என்ன நடக்கும், எது வந்து பார்த்தீங்கன்னா எது டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேங்களா? இந்த சப்நெட் பார்ட் வரும்போது அது என்ன பண்ணும், அதுவே சொல்லிடும், பாப்பா நீ எல்லாம் பண்ணாத, நீ எனக்கு என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் போயிட்டு விநெட் கிரியேட் பண்ணிட்டு வந்து என்ன ரன் பண்ணு அப்படின்னு சொல்லு. ஓகேங்களா? அதே போலதான் இப்போ நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு நீங்க என்ன பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் போடலாம். ஓகேங்களா? கிளியரா? எதுக்கு வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், டிபெண்ட்ஸ் ஆன் போட்டுக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் மீன்ஸ் எக்ஸ்பிளிசிட், இது வந்து எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப இம்ப்ளிசிட்டாவே அதுவே என்ன பண்ணும், அதுவாகவும் எடுத்துக்கும். வேணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், யூ நீட் டு ப்ரொவைட். ஓகேங்களா? இந்த எக்ஸ்பிளிசிட்டா ஏன் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஸ்கிரிப்ட் எடுத்தா மற்றவங்களுக்கு புரியணும். ஓகேங்களா? எது ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகணும்ன்றது என்ன பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு புரியணும். ஏன்னா இப்ப நீங்க இங்க ஒர்க் பண்றீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இந்த ஆர்கனைசேஷன்ல நீங்க போயிருவீங்க கண்டிப்பா. யாருமே ஒரு ஆர்கனைசேஷன்ல கண்டினியூஸா இருக்க மாட்டோம். ஓகேங்களா? ஆனாலும் புதுசா ஒருத்தன் எடுத்து உங்களுடைய ஸ்கிரிப்ட் பார்த்தானா அவனுக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய ஸ்கிரிப்ட் புரியணும். ஓகேங்களா? அதனால நம்ம எக்ஸ்பிளிசிட்டா டிபெண்ட்ஸ் ஆன் போடுவோம். கிளியரா? ஓகே, I just go and create a Terraform init. தப்பு பண்ணிட்டேன், shell mistake. Terraform init பண்ணிட்டு நான் வேலிடேட்லாம் பண்ண போறதில்ல, டைரக்டா என்ன பண்ண போறேன், I just go and apply. ஓகேங்களா? டைம் கன்சியூம்க்காக Terraform apply -hyphen auto approve. இப்போ எனக்கு என்னென்னலாம் கிரியேட் ஆகும் சொல்லுங்க, நம்மளுக்கு VPC சப்நெட் மட்டும் தான் கிரியேட் ஆகும், எக்ஸிஸ்டிங் எதுவுமே கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன், மாடியூல்ல எப்படி கிரியேட் பண்ணி ஒர்க் பண்றதுன்றது காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? AWS இதே மாதிரி தான் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த மாடியூல் மட்டும் தான் கால் பண்ணுவோம், எதுவுமே சேஞ்ச் ஆகாது. நீங்க அந்த மாடியூல்குள்ளார கொடுக்குறீங்க இல்லையா, அந்த ரிசோர்ஸ் குரூப் மட்டும் தான், அந்த கோடிங் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? அதுவும் நீங்க எங்க இருந்து எடுக்க போறீங்க, அஷிகார்ட் வெப்சைட்ல இருந்து எடுக்க போறீங்க. ஓகேங்களா? நான் மாடியூல் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஓகேங்களா? நீங்க எனக்கு என்ன பண்ண போறீங்கன்னா, இந்த மாடியூலை பேஸ் பண்ணி இந்த மாடியூல்ல நாம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. என்னன்னா ஒர்க் ஸ்பேஸ்ன்ற கான்செப்ட் என்ன பண்ண போறீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க. புரியுதா? கிளியரா? சிம்பிள். ஓகேங்களா? நீங்க ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீங்க ஸ்டக் ஆவீங்க. ஓகேங்களா? அது மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அந்த TF வேர் ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுவீங்களா, அதை எங்க கிரியேட் பண்றதுன்னா நீங்க ரூட்ல மட்டும் தான் கிரியேட் பண்ணணும். கிளியரா? எங்க கிரியேட் பண்ணணும், ரூட்ல மட்டும் தான் நீங்க அதை கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ரூட்ல கிரியேட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு என்ன ஆகும், அந்த TF வேர் ஃபைல்ஸ் ஒர்க் ஆகும். கிளியரா? வந்து ஸ்பேஸ் வந்து ரூட்டுக்கு கீழே தான் இருக்கும். ஆமா, ஏன்னா இது ரன் ஆகும்போது டைரக்டா இங்க நான் எல்லா மாடியூலும் தூக்கி விட்டா எனக்கு என்ன ஆகும், எதுவுமே ரன் ஆகாது. ஓகேங்களா? நான் அதனால தான் என்ன சொன்னேன், எல்லாமே உங்களுக்கு ரூட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ நீங்க வேரியபிள் ஃபைல் எதை பண்ணணும், TF.வேர் ஃபைல்ஸ் தான் பண்ணணும். ஓகேங்களா? கிளியரா? நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு கிரியேட் a ஒர்க் ஸ்பேஸ் இன்சைட் த மாடியூல். ஓகேங்களா? ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க இந்த மாடியூலை பேஸ் பண்ணி ஒர்க் ஸ்பேஸ்ல கிரியேட் பண்ணி காமிக்கணும். ஓகேங்களா? அதே போல எல்லாம் கிரியேட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டெவ்ல நீங்க எனக்கு என்ன கிரியேட் பண்ணணும்னா ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணணும். டெஸ்ட்ல நீங்க எனக்கு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க எனக்கு ப்ரொடக்ஷன்ல VNet கிரியேட் பண்ணணும். ஓகே, காட் இட்டா? சேம் AWS கைஸ், நீங்க எனக்கு என்ன பண்ணணும், டெவ்ல S3 பக்கெட் கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? டெஸ்ட்ல எனக்கு VPC கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன்ல செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிக்க, செக்யூரிட்டி குரூப் ஆர் எல்ஸ் வேற என்ன கிரியேட் பண்ணலாம் ஈஸியா, சப்மிட் முடிஞ்ச ஆட்டோ ஸ்கேலிங் கிரியேட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? கிளியர்? ஓகே ப்ரோ, ஓகே. இப்போ எனக்கு என்ன இருக்கு பாருங்க, ரெண்டு ரிசோர்ஸ் என்ன இருக்கு, ஆட் ஆயிருக்கு. கரெக்டா? ஐ ஜஸ்ட் ஓகேங்களா? இங்க போய் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் போறேன். ஓகேங்களா? எனக்கு கேட்டுட்டே இருக்கேன். என்னோட ரிசோர்ஸ் குரூப்ல
நவம்பர் ஈவினிங் கொடுத்துருக்கேன். எனக்கு என்னென்ன கிரியேட் ஆயிருக்கு, ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு, ஒரு விபிசி கிரியேட் ஆயிருக்கு. இந்த விபிசிக்குள்ளார என்ன கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும், சப்நெட் கிரியேட் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகேங்களா? எப்படி பார்ப்பீங்க? இப்ப பாருங்க, என்னுடைய விபிசிக்குள்ளார என்ன இருக்கு பாருங்க, என்வரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று வந்திருக்கு. இது எங்க இருந்து வந்துச்சு? மென்ஷன் பண்ணலையா? டேக்னு ஒன்று கொடுத்து ஞாபகம் இருக்கா? இங்க பாருங்க, என்ன பண்ணோம், டேக்னு ஒன்று கொடுத்தோம் இல்லைங்களா? அது எனக்கு என்ன இருக்கு, இங்க டேக் என்வரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் செட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க ஒரு ஃபைல் நீங்க கிரியேட் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க ஒர்க் ஸ்பேஸ்ல நீங்க கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இந்த டேக்ன்ற ஒரு வேரியபிள் அங்க கொடுத்துட்டு டெவலப்மெண்ட்னா டெவ்னு நீங்க கொடுக்கணும், ப்ரொடக்ஷன்னா ப்ரொடக்ஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அதை என்ன பண்ணணும், எடுத்துட்டு வந்து உங்களுடைய டேக்ல வேரியபிளை செக் பண்ணணும். ஓகேங்களா? நீங்க இங்க என்ன பண்ணலாம், இஃப் நீங்க வந்து பார்த்தா இந்த என்வரான்மெண்ட் செட்டப் இருக்கீங்களா, இதை வந்து நீங்க டிஎஃப் வேர் ஃபைல்ல கொடுத்தீங்கன்னா டைரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்க வேர் டாட் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த என்வரான்மெண்ட்டுக்கு இந்த ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிருக்குன்றது உங்களுக்கு பார்த்துக்கலாம், டேக்ல பார்த்துக்கலாம். கிளியரா? ஓகே. ஏடபிள்யூஎஸ்லயா, ஏடபிள்யூஎஸ்ல டேக்ல காமிக்கும். நம்ம ஒரு நிமிஷம், நான் அது உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஏடபிள்யூஎஸ்ல இதேதான். இல்ல டேக்ன்றது நம்ம எப்பவுமே கிரியேட் பண்ணும்போது டேக்னு ஒன்று கொடுப்போம்ல. ஓகேங்களா? அந்த இடத்துல காமிக்கும். இப்போ நீங்க இன்ஸ்டன்ஸ்ல நீங்க டேக் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது டேக்னு ஒன்று கொடுப்பீங்க. இருங்க, நான் உங்களுக்கு செக்யூரிட்டி குரூப் தான் ஈஸியா இருக்கும், அதை நான் உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். செக்யூரிட்டி குரூப், கிரியேட் செக்யூரிட்டி குரூப் போறேன். நான் என்ன பண்றேன், சும்மா மை ஹெச்ஜி அப்படின்னு கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷன்லாம் எதுவுமே கொடுக்கல, சும்மா ஆட் ரூல்ல ஆல் டிசிபி கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இங்க டேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஆட் டேக் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க, நேம்னு கொடுத்துட்டு இங்க என்ன கொடுப்பீங்க, ஏதோ ஒரு நேமிங் கொடுப்பீங்க. கரெக்டா? இப்போ நான் என்ன பண்றேன், இங்க ப்ரொடக்ஷன் கொடுக்குறேன், ப்ராட் அப்படின்னு கொடுத்துட்டு கிரியேட் செக்யூரிட்டி குரூப்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? எனக்கு என்ன ஆகும், கிரியேட் ஆகவே இல்லையாப்பா? எனிவேர் ஆல் டிசிபி கரெக்ட் தானே? டிஸ்கிரிப்ஷன் இது எதுக்கெல்லாம் எரர் அடிக்காம, அப்போ இது என்னது, டிஸ்கிரிப்ஷன் இஸ் a mandatory for அப்படிலாம் கிரியேட் ஆக மாட்டானே, நம்மளால ஏன் டிஸ்கிரிப்ஷன்ல தான் கன்ஃபார்ம் பண்றான். ஓகே, இப்போ நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒரு செக்யூரிட்டி குரூப் எனக்கு என்ன ஆச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க, நேம்ல ப்ராட்னு வந்திருக்கு. இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், டேக் செட் பண்ணுவோம். ஓகேங்களா? கிளியரா? இப்போ நீங்க டேகே கொடுக்காம கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், இந்த மாதிரி கிரியேட் ஆயிட்டு போயிடும், நேமே இல்லாம கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ அப்போ என்ன மீனிங், இது வந்து ப்ரொடக்ஷன் என்வரான்மெண்ட்டுக்கு கிரியேட் பண்ண ஒரு செக்யூரிட்டி கீ, அவ்வளவுதான். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் திங்ஸ் என்ன பார்க்கலாம் நம்ம இப்போ, என்ன எல்லாருக்கும் மாடியூல் கிளியரா கைஸ்? மாடியூல் ஓகேவா? ஆன்லைன் மாடியூல் கிளியரா? Yes sir, yes sir. ஓகே, நெக்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நம்ம பேக் அண்ட் பார்க்க போறோம். ஓகேங்களா? நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ன்றது எவ்வளவு முக்கியமான ஃபைல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைல். கரெக்டா? கான்ஃபிகரேஷன் ஃபைல்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ இது சர்வர்ல இருக்கு, ரியல் டைம்ல இப்போ நம்ம எங்க வச்சிருக்கோம், என்னுடைய லோக்கல்ல வச்சிருக்கேன். கரெக்டா? இது சர்வர்ல இருக்குன்னு வைங்க. ஓகேங்களா? இன் கேஸ் அந்த சர்வர் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், கான்ஃபிகரேஷன் ஃபைல் கரெக்ட் ஆயிடும். ஓகேங்களா? மறுபடியும் இதே ஸ்கிரிப்ட் எடுத்து ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், இல்ல மறுபடியும் என்ன பண்ணும், புதுசா இருக்கிற எல்லாத்தையும் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அப்ப கான்ஃபிகரேஷன் மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணாது, அது உங்களுடைய அக்கௌண்ட்ல போயிட்டு ஆல்ரெடி இது வந்து மேனேஜே பண்ணாது, மேனேஜபிள் ரிசோர்ஸா இருக்காது. ஓகேங்களா? நீங்க மறுபடியும் இதை கிரியேட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் இதுல இருக்கிற எல்லாமே கிரியேட் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கு பேர் என்னது, இல்ல என்ன இல்ல, மேனேஜபிள் ரிசோர்ஸ் இல்ல. இல்ல மறுபடியும் ஒரு புதுசா ஒரு டிஎஃப் டாட் ஸ்டேட் ஃபைல் தான் கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? ஆன்லைன்ல ஏதோ क्वेश्चन ரைஸ் பண்ணீங்க, டெல் மீ. யாரோ ஏதோ கேட்க வந்தீங்க கைஸ், யாருக்கும் ஏதோ டவுட் இல்லையா ஆன்லைன்? ஓகே,
ஐ ஜஸ்ட் டேக் இட், யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதை எப்படி நீங்க ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல்ல எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி என்ன பண்ணணும்? ஏடபிள்யூஎஸ்ல நீங்க இந்த ஃபைல் எங்க எடுத்துட்டு போய் வைப்பீங்க? S3ல வைப்பீங்க. ஓகேங்களா, இன்கேஸ் நீங்க அஜூர்னா எங்க வைப்பீங்க? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளார வைப்பீங்க. கிளியரா? அது எப்படி வைக்கலாம்னு இப்ப பாத்துடலாம். ஓகேங்களா, நான் இப்ப அஜூர்ல நான் இருக்கிறதால ஐ ஜஸ்ட் கோ அண்ட் கிரியேட் ஒன் கண்டெய்னர் ஹியர். எங்க இருக்கான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்? ஒரே ஒரு நிமிஷம். நவம்பர் தேவா டெவ் ஒரு ஃபைல் இல்ல அதுல இருந்து நீங்க ரீஸ்டோர் பண்ணலாம். ஓகேங்களா, பேக்கப் எப்ப நடக்குன்னா ஒவ்வொரு முறை இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைல் அப்டேட் ஆகும்போது இங்க அப்டேட் ஆகும். ஓகேங்களா, ஆனா இந்த டிஎஃப் ஸ்டேட் ஃபைலும் இந்த பேக்கப் ஃபைலும் எங்க இருக்கு உங்களுக்கு? என்னோட லேப்டாப்ல தான் இருக்கு, ஒரு சர்வர்ல தான் இருக்கு. என்னோட லேப்டாப் கிராஷ் ஆயிடுச்சுன்னா இதை எடுக்க முடியுமா உங்களால? முடியாது இல்ல. அதனால தான் நம்ம காமன் பிளேஸ்ல வைக்கிறோம். ஓகேங்களா, இது டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராஜெக்ட். ஒரு சில ப்ராஜெக்ட்ல S3ல வைப்பாங்க, இல்லைன்னா அஜூர் ஸ்டோரேஜ்ல வைப்பாங்க, ஒரு சிலர் கிட்ல கூட வைப்பாங்க. ஓகேங்களா, அது அப் டு அவங்களுடைய விஷஸ். ஓகேங்களா, மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல தான் வைப்பாங்க. ஓகேங்களா, இப்போ நான் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வைக்கணும்னா ஐ நீட் கண்டெய்னர். நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் டெஸ்ட்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, டெஸ்ட்னு ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், பேக் அண்ட் ஃபைல் எடுக்க போறேன். ஓகேங்களா, இதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ணுவீங்க? பேக் அண்ட் இஸ் அ கீவேர்ட். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இங்கேயே போடுற பாருங்க. பேக் அண்ட் ஒரு ஸ்மால் விஎம் மாதிரி தானே. நீங்க நார்மலா எப்படி ஒரு ஃபைலை போயிட்டு அப்லோட் பண்ணுவீங்க? ஒரு இதுக்குள்ளார, ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்குள்ளார கண்டெய்னர் இல்லாமையும் நீங்க பண்ணலாம். கண்டெய்னர் வச்சு பண்றதால உங்களுக்கு என்ன ஆகும்? என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கும்? அஜூர் கைஸ் சொல்லுங்க. நீங்க நார்மலா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போயிட்டு ஒரு ஃபைலை சேவ் பண்ண முடியுமா? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் क्वेश्चन. நோ கைஸ், இது வந்து பார்த்தா என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகேங்களா, நவம்பர் தேவா ஈவினிங்கிறது என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். கரெக்டா? இப்போ இதுக்குள்ளார என்னால டைரக்டா ஒரு ஃபைலை அப்லோட் பண்ண முடியுமா? நோ பாசிபிளா? சொல்லுங்க சாம். நாட் பாசிபிள். சாமா இல்ல பாலகுரு. கரெக்டா? ஓகே, இட்ஸ் நாட் பாசிபிள். நீங்க ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதால மட்டுமே உங்களால என்ன பண்ண முடியாது? ஒரு ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போட முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். ஓகேங்களா, நீங்க ஒரு ஃபைல்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல போடணும்னா நீங்க என்ன பண்ணி ஆகணும்? ஒரு கண்டெய்னரோ இல்லனா எல்லாரும் படிச்சீங்கல்ல ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கைஸ்? சொல்லுங்க பாலா. container or file share you have to create. யா, நீங்க ஒண்ணு என்ன பண்ணணும், கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும், ஃபைல் ஷேர் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார நீங்க போட்டாகும். ஓகேங்களா, அவ்வளவுதான். நமக்கு அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்க ஏடபிள்யூஎஸோட கம்பேர் பண்ணும்போது அஜூர்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. ஓகேங்களா, நீங்க ஆனா ரெண்டு கான்செப்ட் சேம் தான். நீங்க S3ல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து போயிட்டு அப்லோட் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒரு S3 பக்கெட் கிரியேட் பண்ணிட்டு டேரக்டா எடுத்து போய் போட்டு விட்டுருவோம். ஓகேங்களா, ஆனா அஜூர்ல உங்களால அப்படி பண்ண முடியாது. ஓகேங்களா, அஜூர்ல என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளார கண்டெய்னர் கிரியேட் பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபைல் எக்ஸ்ப்ளோர் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ளார தான் நீங்க எடுத்து போய் போகணும். ஓகேங்களா, இப்போ நீங்க ஒரு EC2 மிஷினோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க AWSல டேரக்டா போய் கிரியேட் பண்ணலாம். ஆனா அஜூர்ல நம்ம அப்படி பண்ணவே முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு டிபெண்டன்சி வச்சிருப்போம். ஓகேங்களா, அது மூலியமா தான் இங்க கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ நான் வந்து பேக் எண்ட் அப்படின்னு நான் போட்டனாவே எனக்கு அஷிகார்ட் வந்து அதுக்கான கோடிங் கொடுத்துருவோம். ஓகேங்களா, இது வெரி ஈஸியஸ்ட் திங் தான். ஓகேங்களா, இது நீங்க எந்த பிளாக்ல தான் போடணும்? இட்ஸ் மஸ்ட் பி எ டெராஃபார்ம் பிளாக்ல தான் நீங்க போடணும். ஓகேவா, வேர் இஸ் அவர் டெராஃபார்ம் பிளாக்? ப்ரொவைடர் தான் நம்மளுடைய டெராஃபார்ம் பிளாக். கரெக்டா? இங்க தான் நான் போட போறேன். ஓகேங்களா, ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்கு, ரெக்வயர்ட் ப்ரொவைடர்னு ஒரு செஷன் இருக்கு. அது கூடவே அதுக்கு கீழே நான் என்ன பண்ண போறேன், பேக் எண்ட்னு ஒன்று கிரியேட் பண்ண போறேன், அஜூர் RM. அது எந்த ரிசோர்ஸ் குரூப்ல நான் வைக்க போறேன்னு கேட்குது. ஓகேங்களா, நான் இப்போதைக்கு வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லைன்றதால ஐ ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் டேக் த ரிசோர்ஸ் குரூப். என்ன ரிசோர்ஸ் குரூப் நேம் நம்மது? நவம்பர் ஈவினிங். ஓகேவா, இங்க இருந்து அப்படியே காப்பி ஆக மாட்டான். நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப் நேம் நவம்பர் ஈவினிங். ஓகேங்களா, நம்மளுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் நேம் என்னது? காப்பி ஆகப்பா, காப்பி ஆக மாட்டியா?
கீழே இருக்கு பாத்தீங்களா, அதை காப்பி பண்ணி எங்க அந்த லைனுக்கு கீழே அந்த ஓகே ஓகேங்களா. நெக்ஸ்ட் கண்டெய்னர் நேம் என்னது? டெஸ்ட். ஓகேங்களா. இது கீ. இது என்ன இருக்கு? prod.terraform.tf ஃபைல் சேவ் ஆகணுமான்னு கேக்குது. எனக்கு அப்படிலாம் சேவ் ஆகணும். terraform.tf ஸ்டேட் ஃபைல் அப்படின்னு கிரியேட் பண்ணாலே போதும் அப்படின்றத நான் கொடுத்துறேன். ஓகேங்களா. I just go here and done the terraform init. சேவ் பண்ணிட்டுனா ஃபைலை சேவ் பண்ணல. இப்போ நீங்க ஏஎம் எல்லாம் எடுக்கிறீங்கன்னு வைங்க, ஏஎம்ஐ எடுப்பீங்க கரெக்டா? ஏஎம்ஐ எங்க சேவ் பண்ணி வைப்பீங்க? வேற ஒரு ரீஜன்ல எங்க சேவ் பண்ணி வைப்பீங்கன்னா S3ல சேவ் பண்ணி வைப்பீங்க. லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட் படிச்சீங்களா? அது சொன்னாலே நம்ம டைப் பண்ணி லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னா என்னது? ஒரு செகண்ட் சைக்கிள்ல உங்களுக்கு ஏஎம்ஐ அதுவும் ஆட்டோமேட்டிக்கா எடுத்து என்ன பண்ணும்? வச்சுக்குமா? உங்களால S3லயும் ஸ்டோர் பண்ண முடியுமா? S3லயும் ஸ்டோர் பண்ணலாம்ல, அதேதான். ஓகேங்களா. அது எதுக்காக நம்ம S3ல ஸ்டோர் பண்றோம்னா, இன்கேஸ் நம்மளுக்கு என்டையர் அக்கௌண்ட்டுமே லாஸ்ட் ஆயிடுச்சுன்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், என்டையர் அக்கௌண்ட் லாஸ் ஆயிடுச்சுன்னா உங்களால S3ல இருந்து எடுக்க முடியாது. அந்த ரீஜன்ல ஏதோ அந்த ஏஎம்ஐ யாராச்சும் டெலிட் பண்ணிட்டாங்க, அந்த விஎம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம், டைரக்டா S3ல இருந்து டவுன்லோட் பண்ணி அந்த ஏஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்காக AWS பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்ம S3ல எடுத்துட்டு போயிட்டு பண்ணிடலாம். ஆனா நீங்க ரியல் டைம் டெவாப்ஸ்ல போயிட்டுனா S3 டிபெண்ட் பண்ணிருக்க மாட்டீங்க, டிஃப்ரெண்டா டிபெண்ட் பண்ணிருப்பீங்க. கிட்ட டிபெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஆர்டிஃபேக்ட்னு ஒன்று படிப்போம், JFrog ஆர்டிஃபேக்ட். JFrog ஆர்டிஃபேக்ட்ல நீங்க என்ன பண்ணுவீங்க, ஸ்டோர் பண்ணிருப்பீங்க. ஓகேங்களா. ஓகே, டெராஃபார்ம் மினிட்ஸ் முடிஞ்சிச்சு. நான் வேற எதுவுமே பண்ணல, டைரக்டா போயிட்டு டெராஃபார்ம் அப்ளை கொடுத்துட்டு ஐஃபன் ஆட்டோ. நான் பிளான்லாம் பண்ணல ஜி, பிளான்லாம் பண்ணா டைம் எடுக்கும். terraform apply auto. இப்போ எனக்கு என்ன நடக்கும்னா, இங்க ஒரு tf.state ஃபைல் இருக்கு இல்லையா? இப்போ இதுல என்னவா இருக்கு? இந்த tf ஸ்டேட் ஃபைல் எனக்கு எங்க போகும்னு கேட்டீங்கன்னா, ஐயோ அதுக்குள்ள போயிட்டானே. ஓகே, ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி நான் ஓபன் பண்ணியிருந்தா இந்த tf.state ஃபைல் என்னவா இருக்கும்? உள்ளார கான்ஃபிகரேஷன் blah 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 இருந்திருக்கும் கரெக்டா? ஆனா இப்போ எனக்கு இல்லை. ஏன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்குள்ளார போயிடுச்சா இல்லை? நான் எப்படி செக் பண்ணுவேன்? ஜஸ்ட் நான் இங்க போவேன், இதுக்குள்ளார போனா எனக்கு அந்த ஃபைல் இங்க வந்துடும். ஓகேங்களா. அங்க இருக்காது, காப்பிலாம் இல்ல, உங்களுக்கு மூவே ஆயிடும் பேக் எண்ட் கொடுத்தீங்கன்னா. ஓகேங்களா. நீங்க இதுக்கப்புறம் எத்தனை தடவை இந்த டெராஃபார்ம் ஸ்கிரிப்டை ரன் பண்ணாலும் உங்களுக்கான அந்த கான்ஃபிகரேஷன் எங்க இருக்கும்? இங்கதான் இருக்கும். ஓகேங்களா. தென் உங்களுக்கு இந்த சர்வரே, இந்த மாடியூல், நீங்க மாடியூல் வச்சிருக்க சர்வரே கிராஷ் ஆனாலும் உங்களுக்கு என்ன இருக்கும்? கான்ஃபிகரேஷன் ஃபைல். ஓகேங்களா. கிளியரா? ஓகே. இப்போ அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலை இங்க இருந்து ஓபன் பண்ணுங்க. எங்க இங்க இருந்து ஓபன் பண்ணுது, இது சர்வர் கரெக்டா? அது வந்து ஒரு கண்டெய்னருக்குள்ள இருக்கு. இது கிராஷ் ஆகும்போது அது எப்படி? இது வந்து சர்வர் தானே சார், இது கிராஷ் ஆயிடும். ஓகேங்களா. சர்வர்னு இப்போதைக்கு இது வந்து உங்களுடைய லோக்கல் மிஷின் சொல்லலாம். ஆமா, ஆக்சுவலா லோக்கல் மிஷின். ஓகேங்களா. இதையே பப்ளிக் மிஷினா என்னாச்சு, அங்க ஒரு சர்வர் கிரியேட் பண்ணி இந்த கோடிங்கா அங்க வச்சிருப்பாங்க, பப்ளிக் மிஷின்ல வச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அது பப்ளிக் மிஷின் ஏன்னு சொல்றேன்னா, அதுவும் ஒரு லேப்டாப் மாதிரி ஒரு சர்வர் தான். ஓகேங்களா. அந்த சர்வரை எல்லாரும் அக்சஸ் பண்றதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. அதனால அது பப்ளிக் மிஷின். ஓகேங்களா. அவ்வளவுதான். எனக்கு கிரியேட் எனக்கு முடியுது. ஓகேங்களா. எல்லாமே எனக்கு வந்து இங்க பாருங்க, எல்லாமே என்ன நடக்குது, ரெஃப்ரெஷ் ஸ்டேட்னு தான் வருது. ஓகேங்களா. ஸ்டேட் ஃபைல் எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகுது. ஓகேங்களா. இது ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்றேன், இன்னொரு கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா. என்னன்னா, இப்போ நான் வந்து டெராஃபார்ம் வச்சு நான் என்ன பண்றேன், என்னுடைய கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்றேன் கரெக்டா? ஓகேங்களா. திடீர்னு ஒரு டெவலப்பர் புதுசா ஒருத்தன் ஜாயின் பண்ணிருக்கான் என் டீம்ல. அவன் என்ன பண்ணிட்டான், டைரக்டா போயிட்டு AWS வழியாவோ அஜூர் வழியாவோ டெராஃபார்ம் வழியா அவன் என்ன பண்ணல, எந்த ரிசோர்ஸும் கிரியேட் பண்ணல. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டான், AWSல டைரக்டா போயிட்டு S3ல ஒரு பக்கெட் கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா. அதே போல இங்க என்ன பண்ணிட்டான், வந்துட்டு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போயிட்டு புதுசா ஒரு ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா. நான் என்ன பண்றேன், சும்மா இங்க கொடுத்துட்றேன், மேனுவல் SG
1 2 3 4 அப்படின்ட்டு கிரியேட் பண்ணிட்டான்னு வைங்க. ஓகேங்களா? ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணிட்டான். ரிவ்யூ இந்த மாதிரி கிரியேட் பண்ணிட்டான். ஓகேங்களா? எனக்கு சொல்லுங்க, என்னுடைய டெராஃபார்ம் இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணுமா பண்ணாதா? பண்ண முடியாது. ஏன்? ஏன்னா எந்த கான்ஃபிகரேஷனும் உங்களுக்கு எங்க இல்ல, உங்களுடைய ஃபைல்ஸ்ல இல்ல. ஓகேங்களா? ஆனா இந்த மாதிரி எவனா ஒருத்தர் பண்ணிட்டானா அது வந்து பாத்தீங்கன்னா அப்போ நம்மளால வந்து ப்ராப்பரா வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகரேஷனை மேனேஜ் பண்ண முடியுமா? இந்த மாதிரி யாராச்சும் மேனுவலா பண்ணலாம் முடியாது. அவன் கிரியேட் பண்ணிட்டான், வேற வழி இல்ல. S3 பக்கெட்டோ ஏதோ ஒன்று கிரியேட் பண்ணிட்டான், அதுக்குள்ளார சம் டேட்டாவும் போட்டாங்க. அதுக்கப்புறமா நீங்க இதை டிஸ்ட்ராய் பண்ண முடியுமா? டிஸ்ட்ராய் பண்ணா என்ன பண்ண முடியும்? என்ன ஆகும்? டேட்டா லாஸ் ஆகும். கரெக்டா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மேனுவலா கிரியேட் பண்ண ஒரு கான்ஃபிகரேஷனை நீங்க என்ன பண்ணணும்? யூ நீட் டு பிக் அப் ஃபார் யுவர் டெராஃபார்ம் ஃபைல். ஓகேங்களா? அதுதான் பார்க்க போறோம். ஓகேங்களா? கிளியரா? ஏற்கனவே நம்ம 2 ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணிடணும். ஆமா. மேனுவலா வந்து பை மிஸ்டேக் மேனுவலா ஒரு டெவலப்பர் என்ன பண்ணா போய் கிரியேட் பண்ணிட்டாங்க. ம். சோ இந்த 3 ரிசோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. வேறஸ் டெராஃபார்ம்ல 2 தான் அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இத வந்து சிங்க் பண்ணி விட்டு இதை வந்து நான் சிங்க் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். கிரியேட் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஐ ஜஸ்ட் கோ டு த ஓகே. அதுக்கு முன்னாடி இருக்க ஃபைலை நான் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை நான் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணலாம். கரெக்டா? இந்த ஃபைலை நான் ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன் என்னுடைய லோக்கல். ஓகேவா? டவுன்லோட். அது டவுன்லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஐ ஜஸ்ட் கோ டு ஹியர். ஓகேங்களா? கிளியர் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கிளியர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன், டெராஃபார்ம் இம்போர்ட் என்ன கொடுக்க போறேன், டெராஃபார்ம் இம்போர்ட். எந்த இதுவும் நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்க அப்படின்றது கொடுக்கும். ஓகேங்களா? இதுக்கு நீங்க போறதுக்கு முன்னாடி நீங்க என்ன ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ரிசோர்ஸ் நீங்க இம்போர்ட் பண்ண போறீங்களோ அதை நீங்க என்ன பண்ணணும், இந்த மெயின்ல கால் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், சிங்க் ஆகும். நமக்கு இப்ப என்ன நம்ம சிங்க் பண்ண போறோம், ரிசோர்ஸ்ல என்ன பண்ண போறோம், அஷூர் ஆர்எம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். கரெக்டா? இதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், எடுக்க போறோம். ஓகேங்களா? ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். அதுக்கு நீங்க என்ன வேணாலும் நேம் வச்சுக்கலாம். நான் சும்மா SGS அப்படின்னு வச்சுட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் எம்டியா கிரியேட் பண்ணணும். உள்ளார நீங்க என்ன பண்ணக்கூடாது, எதுவுமே தரக்கூடாது. மேக் ஷூர். ஓகேங்களா? இப்போ டெராஃபார்ம் இம்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாடியூல்ஸ் இங்க கொடுக்கும். அஷூர் ஆர்எம் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் டாட் SGS அப்படின்றது இங்க கொடுக்கும். கொடுத்துட்டு ஓகேங்களா, நெக்ஸ்ட் நீங்க என்ன கொடுக்கணும்னா எந்த மேனுவலா கிரியேட் பண்ணா தெரியுங்களா, அந்த ஐடி எடுத்துட்டு வந்து நீங்க கொடுக்கணும். எப்படி நீங்க ஐடி எடுப்பீங்க, இப்போ இதுதான் என்னுடைய இல்ல இது இல்லைங்க என்னுடைய ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். ஓகேங்களா? இதுக்குள்ள தானே கிரியேட் பண்ணா, இல்ல வேற ஏதாச்சும் ரிசோர்ஸ் குரூப்ல கிரியேட் பண்ணிருக்கலாம். டைரக்டா ஸ்டோரேஜ் இல்ல எந்த ரிசோர்ஸ் குரூப்ல கிரியேட் பண்ணணும், தப்பா கிரியேட் பண்ணிடணும். இங்க பாருங்க, மேனுவலா கிரியேட் பண்ணிருக்கேன். ஆனா வேற ஒரு டிஃப்ரெண்டான ரிசோர்ஸ் குரூப்ல கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அப்ப ஆப்வியஸா இது ஒர்க் ஆகாது. ஒரு நிமிஷம். நீங்க கிரியேட் பண்ணும்போதே அந்த ரிசோர்ஸ் குரூப்ல தான் கிரியேட் பண்ணணும். அதுதான் மேனுவல் வந்திருக்கு. ஆனா நம்மளுடைய ரிசோர்ஸ் குரூப்குள்ளார வரல. நவம்பர் ரிசோர்ஸ் குரூப்குள்ளார சும்மா கொடுத்துறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கிரியேட். ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ஐடி எடுத்துட்டு போயிட்டு அங்க கொடுக்கணும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், சிங்க் ஆகும். ஓகேவா? அப்ளை ஆகல, கிரியேட் தான் ஆயிட்டு இருக்கு, இந்த அப்ளை ஆகல. Once deployment done, then we go with இதோடைய டிஃபால்ட் ஸ்டோரேஜ் சைஸ் எதுங்க, இந்த AWS 5 GB
எதுல S3லயா? S3ல 5dp தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்ல டிஃபால்ட் டிஃபால்ட் மீன் நீங்க ப்ரீ டயருக்கு சொல்றீங்களா? ப்ரீ டயருக்கு வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேங்களா? அப்படிதான் நீங்க இன்டர்வியூல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் வந்து லிமிட் சொல்லாதீங்க. ஓகேங்களா? ஏன் நம்ம AWS போறோம் சர்வர் கிரியேட் பண்ணாம? நீங்க n நம்பர் ஆஃப் டேட்டாவை நீங்க என்ன பண்ணிக்கலாம்? S3ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டா வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இஸ் தேர். நீங்க எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் டேட்டா நீங்க யூஸ் பண்றீங்களோ என்ன பண்ண போறீங்க? அதுக்கு பில்லு பே பண்ண போறீங்க. அவ்வளவுதான். ஓகேவா? கிளாஸஸ் 10லாம் இல்ல ஜி, 6 கிளாஸ் தான் இருக்கும். ஸ்டாண்டர்டு இன்ஃப்ரீக்வெண்ட் அதை தானே சொல்றீங்க. ஓகேங்களா? ஸ்டாண்டர்ட் இன்ஃப்ரீக்வெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிளேசியர் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேற என்ன ஒன் ஜோன் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அந்த மாதிரி இங்கே கண்டிஷன்ஸ் எங்கங்க? அசூர்லயும் இருக்கு. அஜூர்லியா டேட்டா மூவ்மெண்ட்கா? எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எதுவும் இல்லைங்க. ஓகே, இங்க போயிட்டு ஐயோ ஐடி எடுக்கணும். வேர் வி நீட் டு கோ. சப்ஸ்கிரிப்ஷன் ஐடிங்களா? அது இல்லை, அங்கே கான்ஃபிகரேஷன் போகணுமா? இல்லை என் பாயிண்ட் போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என் பாயிண்ட்ல தான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் ரிசோர்ஸ் ஐடி. ஓகேங்களா? இதுதான் கிரியேட் பண்ண ஒரு ரிசோர்ஸ் ஐடி. ஓகேங்களா? இந்த ஐடி அப்படியே காப்பி பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஐ ஜஸ்ட் கேம் ஹியர் அண்ட் பேஸ்ட் இட் திஸ். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர்னு கொடுத்தனா இம்போர்ட் ஆகிறோம்னா எரர் அடிக்கிறேன்னு பார்த்துக்கலாம். இதை மேக்ஸிமம் ரியல் டைம்ல பண்ண மாட்டீங்க. இன்கேஸ் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நானே யூஸ் பண்ண மாட்டேன். ஆனா நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா இன்கேஸ் நீங்க போற ஆஃபீஸ்ல அந்த மாதிரி சினாரியோ நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியணுன்றதால சொல்றேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் டெராஃபார்ம்ல ஒர்க் பண்ற எல்லாருக்குமே தெரியும். கான்ஃபிகரேஷனை இதுல மட்டும் தான் கிரியேட் பண்ணுவாங்க. மெயினா இன்னொன்னு சொல்றேனே, இன்கேஸ் நீங்க AWSல ஜாயின் பண்ணீங்கன்னு வைங்க, அவங்க வந்து டெராஃபார்ம் யூஸ் பண்ணி ப்ரொஃபஷனல்ல எல்லாத்தையுமே பண்றாங்கன்னா உங்களுக்கு AWS கன்சோலுக்கு அக்சஸே கொடுக்க மாட்டான். அஜூர் கன்சோலுக்கு அக்சஸே கொடுக்க மாட்டான். நீங்க எது வழியா தான் கிரியேட் பண்ணி ஆகணும்? கமாண்ட் லைன்ல கிரியேட் பண்ணலாம், இல்லைன்னா இந்த டெராஃபார்ம் வழியா தான் நீங்க கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ற ப்ராஜெக்ட்ஸும் இருக்கு. இங்க பாருங்க, எனக்கு இம்போர்ட் ஆயிடுச்சு, ப்ரிப்பேர் ஆகி இம்போர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? நீங்க ஜஸ்ட் இந்த ரெண்டு ஃபைலோட கான்ஃபிகரேஷன் டிஃபரன்ஸும் பாத்தீங்கன்னா யூ கெட் அ ஐடியா. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இது ஒன்ஸ் முடியட்டும். இங்க உங்களுக்கு வந்துருச்சுல, சக்சஸ்ஃபுல்லா இம்போர்ட் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் இப்போ இது கிரியேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன நடக்கணும்? சரிங்க, நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இப்போ இந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எங்க வரணும்? நான் எதில் போட்டிருக்கேன்? S3 இதில் தானே போட்டிருக்கேன். நவம்பர் 1 to 3 போட்டிருக்கேன். TF ஸ்டேட் ஃபைல். ஓகேங்களா? இதிலே போட்டேன். இதில் கண்டெய்னர்ல டெஸ்ட்ல போட்டேன். கரெக்டா? டெஸ்ட்ல போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு அப்டேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அப்டேட் ஆயிடுச்சா இல்லையான்னு நான் எப்படி செக் பண்ணுவேன்? இதை செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் டவுன்லோடு. ஜஸ்ட் கோ டு டவுன்லோட். ஓகேங்களா? டவுன்லோட் ஆயிடுச்சு. டெராஃபார்ம் 2.tf ஃபைல்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? டவுன்லோட்ஸ்ல போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் தான். ஓகேங்களா? இதுதான் அப்டேட் ஆன ஃபைல். இதை நான் என்ன பண்றேன்? நோட்பேட்++ல ஓப்பன் பண்றேன். ஓகேங்களா? என்னுடைய இப்போ நாம அங்க கிரியேட் பண்ண ஐடி இங்க வந்திருக்கான்னு பார்க்கணும், அதே நேம்ல. ஓகேவா? ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் தட் ஐடி. எனக்கு என்ன இருக்கு? ஸ்டேட் ஃபைல் கான்ஃபிகரேஷன்ல என்ன ஆச்சு? எனக்கு அந்த ஐடி வந்துருச்சு. இன்னும் நீங்க செக் பண்ணணும்னா என்ன நேம் கொடுத்தேன்? நான் மேனுவல் 11134 கொடுத்தேன். ஓகேங்களா? அது என்ன ஆயிடுச்சு? கான்ஃபிகரேஷன் இப்போ எனக்கு டெராஃபார்ம்ல வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ என்னோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன பண்ணலாம்? இப்போ எல்லா ஸ்டோரேஜுமே இந்த டெராஃபார்ம்ல அங்க மேனுவலா அவன் கிரியேட் பண்ணான் தெரியுங்களா? அதையும் நான் என்ன பண்ணிட்டேன்? என்னுடைய கான்ஃபிகரேஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். ஓகேங்களா? அப்போ என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே எதுக்கு வந்துருச்சு? என்னுடைய கான்ஃபிகரேஷன் லெவல்லே வந்துருச்சு. கிளியரா? டெவலப்பர் பண்ணிடலாம். நமக்கு மெயில் போடுறோம், டிக்கெட் கிரியேட் பண்ண இந்த மாதிரி நான் கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு நீங்க வந்து டெவலப்பர் கிரியேட் பண்ண மாட்டான் ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். நாம தான், நம்ம டீம்ல தான் எவனாச்சும் ஒருத்தன் பண்ணுவான். ஓகேங்களா? இப்போ நம்ம தெரிஞ்சவங்க பர்ஃபெக்டா ஒர்க் பண்ணுவோம். ஓகேங்களா? சம்ஒன் நியூனா என்ன பண்ணுவான்? அவன் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணுவான்? குடுக்குன்னு ஒரு போயிட்டு சும்மா கிரியேட் பண்ணி கொடுத்துருவான். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னா அதையும் நீங்க வந்து பார்த்தா உள்ளார கான்ஃபிகரேஷனுக்குள்ளார எடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த கண்டெய்னர் என்ன பண்ணுவீங்க? பேக்கப் மாதிரி டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ணி என்ன பண்ணுவீங்க? இதை ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணுவீங்க. டெலிட் பண்ணிட்டு புதுசா ஒன்று கிரியேட் பண்ணிட்டு டெராஃபார்ம் வழியா கிரியேட் பண்ணிட்டு அந்த கண்டெய்னருக்குள்ளார போயிட்டு இந்த ஃபைல் எல்லாம் நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் கமெண்ட் லைன்ல இந்த கமெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிடும்? டெராஃபார்ம்குள்ளார வந்துடும். தட்ஸ் இட். கைஸ், கிளியரா? ஆன்லைன்
சேஞ்ச் Clear, sir. வேணும். ஓகே ஓகே கைஸ் தட்ஸ் இட் ஃபார் டுடே கிளாஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு வந்து இன்னைக்கு என்ன பண்ணுங்க, யார் யாரெல்லாம் ஏடபிள்யூஎஸ் அஜூர்ன்றது நீங்க ஆல்ரெடி கொடுத்தீங்களா இல்லையான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நான் ஸ்பிரிட் அப் பண்ணனா இல்லையான்னு தெரியல. ஓகேங்களா. ஜஸ்ட் எனக்கு என்ன பண்ணுங்க, உங்களுடைய நேம் போட்டு நீங்க ஏடபிள்யூஎஸ் அஜூரான்றதை எனக்கு மென்ஷன் பண்ணி நம்ம குரூப்ல போட்டுருங்க. ஓகேங்களா. நான் அங்கிருந்து எடுத்துட்டு நெக்ஸ்ட் வீக் எப்படி செஷன் இருக்கும்னு சொல்லிடுறேன். பிஃபோர் தட் ஐ ஜஸ்ட் ஸ்டாப் த ரெக்கார்டிங். எதுக்கு ஐ ஜஸ்ட் ஸ்டாப் த ரெக்கார்டிங். ஓகேங்களா.